ரைட். வணக்கம் பிள்ளைகள், வாழ்க வளமுடன். உங்களோட சயின்ஸ் சரியா பிள்ளைகள்? ரைட். உங்களுக்கு அந்த சயின்ஸ் பேப்பர் கிளாஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தட் போட்டு நிறைய பேரில் வந்திருக்கீங்க பிள்ளைகள். சரியா, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஆட்கள் அந்த குழுவில் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. சரிதானே? ரைட். மிக்க நன்றி பிள்ளைகள் உங்களோட சப்போர்ட்டுக்கு. ரைட். சரியா, இப்போ என்னண்டா உங்களுக்கு வந்து இப்போ நான் இந்த பேப்பர் கிளாஸ் வந்து எப்படி கொண்டு போக போகிறேன், சரியா, என்ன பிளான்ன்ற அப்படி தானே கதைக்க போகிறேன். சரியோ, அதோட வந்து இந்த சார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அதாவது உங்களோட பேப்பர் மாடல் நம்மளே இதில் எழுதியிருக்கிறேன். சரிதானே? அதை கவலையாக திருப்பி பார்த்துக்கொள்வோம். சரியா, இப்போ கவனிங்க. இப்போ பார்ட் 1 வந்து எம்சிக்யூ. சரியா பிள்ளைகள்? எம்சிக்யூன்றது வந்து பிள்ளைகள் பல்தேர்வு வினாக்கள்னு சொல்லுவோம். சரிதானே? மொத்தம் 40 கேள்வி வரப்போகுது. சரிதானே? அப்போ 40 கேள்வியிலடா ஒன்று உயிரியல், அடுத்தது பௌதியவியல், அடுத்தது ரசாயனவியல். உங்களோட சயின்ஸ்ன்றது இந்த 3 பிரிவா தமிழில் நீங்கள் படிக்கிறீங்க. சரிதானே? அப்போ அந்த 3க்குள்ளேயும் வந்து பிள்ளைகள் உயிரியலில் ஒரு 11 வரைக்கும் 14 இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு வருஷம் கொஞ்சம் கூட குறைய வரலாம் பிள்ளை. கிட்டத்தட்ட 11 வரைக்கும் 14 கேள்விகள் உயிரியல், பௌதியவியல், ரசாயனவியல் வருது. 1-2 கேள்வி வந்து பிள்ளைகள் கொஞ்சம் பொது, அதாவது இப்போ நாட்டில் நடக்கிற நிலைமையில பொறுத்து, இப்போ கூடுதலாக இப்போ இந்த மலைய பிரதேசங்கள்லாம் அந்த மண் சரிவுகள் நடந்ததான பிள்ளைகள், மற்ற இந்த விபத்துகள், பஸ்ஸுகள்லாம் விபத்துகள் எல்லாம் நடக்கிறதானே. அப்போ அப்படி நாட்டு அந்தந்த வருடங்கள்ல அதுக்கு கிட்ட வந்த வருடங்கள்ல போன வருஷம் நடந்த அந்த இயற்கை அனர்த்தங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துக்கள் சம்பந்தப்பட்ட அப்படியான விஷயங்களை பற்றி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியா தமிழில் அந்த பொது கேள்வின்னு இருக்கு. அதை நீங்கள் ஒரு பொது அறிவை வச்சு நம்மளால செய்து கொள்ளலாம். சரி, அதை பற்றி யோசிக்க தேவையில்லை, அதுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் தான். ஓகே, அது பொதுவாக உங்களுக்கு கதையில பிறந்தான பிள்ளைகள் உங்களுக்கு. ரைட். ஓகே, அடுத்தது பாருங்க. அப்போ இந்த 40 கேள்வியில் வந்து எப்படி என்ன பிள்ளைகள் உங்களுக்கு அந்த பாடத்துல அந்த அலகுல மொத்தம் உங்களுக்கு வந்து தரம் 10 இருக்கு தானே. தரம் 10ல் வந்து உங்களுக்கு மொத்தம் 20 அலகுகள் இருக்கு என்ன, 20 யூனிட். அடுத்தது 11ல் வந்து 15 யூனிட்ஸ். மொத்தம் எத்தனை உங்களுக்கு? மொத்தம் 35. இந்த 35 அலகுகளையும் உள்ளடக்கினதான் உங்களோட ஃபைனல் பேப்பர். ஓகே, அப்போ இது வந்து உங்களுக்கு மொத்தம் 4 புத்தகம் உங்கள்ட்ட இருக்குது. 10ஆம் ஆண்டில் பார்ட் 1 பார்ட் 2, 11ஆம் ஆண்டில் பார்ட் 1 பார்ட் 2. அப்போ இந்த 35 அலகுக்களை தான் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி என்ன அந்த 3 பிரிவுகளும் அதுக்குள்ளேயே வந்துடும் பிள்ளைகள். ஓகே தானே? அப்போ இங்கே பாருங்க. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ இந்த எம்சிக்யூன்ற வந்து பிள்ளைகள் ஒவ்வொரு யூனிட்ல இருக்கிற அந்த அடிப்படை விஷயங்கள் அது கூடுதலாக கேட்பாங்க பிள்ளைகள். சரியா, மற்றது இந்த எம்சிக்யூ தான் வந்து பிள்ளைகள் அந்த 35 அலகுகளுக்குள்ளேயும் என்ன செய்யும், அதில் இருக்கிற மூல முடுக்கு சந்து பொந்து எல்லாம் போய் வரும். விளங்குது? அப்போ நீங்கள் எம்சிக்யூ தான் கூடுதலாக வந்து அநேகமான பிள்ளைகள் வந்து எம்சிக்கு ஒரு 30+ எடுக்கிறதுக்கு அநேகமாக சிரமப்படுறதா இருக்கிறது, கஷ்டப்படுற நீங்கள். ரைட். கூடுதலாக வந்து ஒரு 20லேருந்து 30க்குள்ள அநேகமான ஆட்களுக்கு அந்த எம்சிக்கு மார்க்ஸ் வந்து வாருது. சரியா, இந்த 30 தாண்டி போறாக்கள் எண்ணிக்கை ஆயிருது. அதுலேயும் 35+ வாராக்கள் இன்னும் ஆயிருது. ஏன்னா உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் நீங்கள் 60க்கு 50, 55 எடுத்துருவீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 15, 20, 25 அப்படி விட்டுருவீங்க. அந்த எம்சிக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைண்டா உங்களுக்கு விடையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நீங்கள் விடுற அவதான பிள்ளைகள். சரியா, அப்போ அதில் நீங்கள் இந்த களிகள் வந்து சில களில் ஈஸியாக தமிழில் இருக்கும், ஆனால் நீங்கள் போல விட்டுருப்பீங்க. உங்களுக்கு அதோட விளக்கம் தெரியும், எல்லாமே தெரியும், விடையும் தெரியும். அந்த எக்ஸாம் செய்ய பாடத்தில் என்ன செய்வீங்க, அதை வந்து நீங்கள் கவலையினப்படியாக விட்டுருவீங்க. அப்போ நான் வந்து என்னென்ன செய்வேன் அப்படியே இப்போ இந்த எம்சிக்யூவை பற்றி நான் கதை கேட்கல கேள்வியில் விளங்கப்படுத்திக்கல உங்களுக்கு சொல்லுவோம். இன்ன இடத்துல நீங்கள் என்னென்ன பிள்ளைகள் விடுவீங்க, என்னென்ன பிள்ளைகள் விடலாம், இல்லாட்டி என்னென்ன விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதில் கவனித்து வச்சுட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் அந்த கேள்வியை பார்க்க உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். அப்போ அலர்ட்டாக இருந்து கேள்வியில் ஈஸியாக செய்து கொள்ளலாம். சரிதானே? இப்போ எம்சிக்யூ தான் அப்படியே முக்கியம். நீங்கள் இப்போ இந்த எம்சிக்யூ அந்த கேள்விகளுக்கு வந்து நீங்கள் வந்து விட எழுதுறதுக்கு பழகிட்டீங்கன்னா செகண்ட் பார்ட்டெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. சரியா, செகண்ட் பார்ட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகேயா, அவ கவனிங்க. இந்த எம்சிக்யூ எப்படி போக போகுதுண்டா பிள்ளைகள். சரியா, உங்களோட பாஸ் பேப்பர் கேள்விகள் இருக்கு தானே. சரியா பிள்ளை, நான் ஏ லெவல் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறேன். சரிதானே? ஏ லெவலுக்கு கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறேன். அப்போ கெமிஸ்ட்ரி இப்போ ஏ லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பாஸ் பேப்பர் கேள்வியில் தான் நாங்கள் கூடுதலாக என்ன செய்வோம் அதைத்தான் நாங்கள் சொல்றது. ஏன்னா அந்த ஏற்கனவே வந்த கேள்விகள் கடந்த ஆண்டுகளில் வந்த அந்த பாஸ் பேப்பர் கேள்வியில் இருந்தான் பிள்ளைகள். சரியோ, உங்களோட ஃபைனல் பேப்பருக்கு தானே உங்களுக்கு இறுதி பரீட்சை கடந்த அளவினாக்கள். சரிதானே? அந்த கேள்விகள் இருந்து அதே மாதிரி கேள்விகள் அதே மாதிரி அப்படியே போட மாட்டாங்க, அதை கொஞ்சம் மாற்றி போட்டிருப்பாங்க அப்படி. விளங்குதா? ஏற்கனவே வந்த முதல் வந்த ஆண்டுகள் இருக்க கேள்வியில கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக மாற்றி கேட்டிருப்பாங்க. சரியோ, அப்போ என்ன செய்யறேன், அப்போ உங்களுக்கு இந்த எம்சிக்கு வந்து உங்களை 35 அலகுகளுக்கும் அலகு ரீதியாக தொகுக்கிறேன். சொல்ல விளங்குதா? 35 அலகுகளும் அலகு ரீதியாக தொகுக்கிறது என்னது உங்களோட பாஸ் பேப்பர் கேள்வியில.
ஏற்கனவே வந்த ஆண்டுகள். அது 1980, 98, 92. அப்போ இப்போ உங்களோட சிலபஸ் 2016 பிறகு மாற்றப்பட்டிருக்கு பிள்ளைகள். 2016 பிறகு மாற்றப்பட்ட சிலபஸ் தான் இப்போ உங்களுக்கு போய்கொண்டிருக்கு. அந்த பேப்பர் மாடல், அந்த மாடல் சரியா, அந்த பேப்பர் மாடல் வந்து விளங்குதா? 2016 பிறகு என்ன பேப்பர் மாடல் இருந்தோ அதுதான் போகுது. ஓகே தானே? ரைட். இப்போ 2016க்கு முதல் எப்படி பேப்பர் மாடல் இருந்தேன்டா, மொத்தம் 40 கேள்வியில் வந்து பிள்ளைகள் முதல் 10-12 கேள்வி அடையாளம். முதல் 10-12 கேள்வி பயாலஜி உயிரியல் கேள்வியா இருக்கும். அடுத்த 10-12 ரசாயனவியலா இருக்கும். அடுத்தது பிசிக்ஸா இருக்கும். அப்படிதான் இருந்தது. இப்ப என்ன செய்துட்டாங்க, எல்லாம் குழப்பி விட்டாச்சு. முதல் 10க்குள்ள பயோவும் இருக்கும், கெமிஸ்ட்ரியும் இருக்கும், பிசிக்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும் பிள்ளை. சரியோ? அது மாதிரி இங்க வந்து செகண்ட் பார்ட் தாய்க்கு சொல்றேன் அது. சரியா? அப்ப என்ன செய்ய வேண்டாம், எம்சிக்கு வந்து பிள்ளைகள் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டா தொகுத்தெடுத்து இப்ப கேள்விக்கு விட சொல்றேன்னு நினைச்சிடாங்க. விளங்குதா? இப்ப அணுவுல கருவுல காணப்படுற துணிக்கைகள், அணுவுல கருவுல காணப்படுற அணுவுண்ட உபதுணிக்கைகள் சம்பந்தமா ஒரு கேள்வி வருதுன்னு வைப்போம். ஏன்னா அணுவுண்ட உபதுணிக்கைகள் இருக்கு தானே, அது கேள்வி வருதுன்னா அணுவுண்ட உபதுணிக்கைகள் புரோத்திரம் இல்லை நியூத்திரன் சொல்லி போட்டு அப்படியே எப்படியே சொல்லிட்டு போறதா இருக்காது. அது சம்பந்தமான என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு கேள்வியும் செய்யக்குள்ள உங்களுக்கு என்னென்ன தியரியல் தேவை, அதுக்குரிய கீ பாயிண்ட்ஸ். சரியா? அதுக்குரிய கீ பாயிண்ட்ஸ் என்ன நோட் தேவை. ரைட். அப்போ இந்த கேள்வி செய்ய வேண்டாம், உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்குரிய விளக்கம். அப்போ நீங்க வந்து இப்போ சயின்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு யூனிட்களும் படிச்சிருக்காட்டியும் பிரச்சனை இல்லை, படிக்காட்டியும் பிரச்சனை பிள்ளைகள். உங்களுக்கு ஓரளவு நாலேஜ் இல்லை, ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஜீரோல இருந்து கொண்டு வரேன் தான் போகும். சரிதானே? நீங்க எல்லா மாவட்டத்துல இருந்தும் வந்திருக்குங்க பிள்ளைகள். சரியா? நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நான் ஜீரோல இருந்து போற மாதிரி தான் போகும். எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்ப ஒவ்வொரு கேள்விகளுக்குரிய விளக்கங்கள் எல்லாமே தருவேன். ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன, அந்த கேள்விக்குரிய பிடிஎஃப் நான் உங்களுக்கு போட்டுருவேன். அந்த இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து என்ன யூனிட் பார்க்க, நாளைக்கு வந்து யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யூனிட் 3ன்றது உங்களோட ரசாயன பகுதி. உங்களோட கேட்டதில் வந்து பிள்ளைகள் அனைவா எல்லாரும் வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கீங்க. பயாலஜி குறையாது, அது உண்மைதான். கூடுதலாக கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ். சரியோ? கிட்டத்தட்ட அந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எடுத்து பார்த்தாலே பிசிக்ஸில் கூடவா இருக்குது. ஆனால் உள்ளுக்க போய் பார்த்தா எல்லாம் கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஈக்குவலாக தமிழில் இருக்கு கிட்ட. சரியா? கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் தான் உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. அப்போ இந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல வந்து முன்னுக்கு வந்து 2000 ஆண்டு கேள்வி, 2300 வந்த கேள்வி, எல்லா அடுத்தது 2010 எல்லாம் எல்லாம் அந்த முக்கியமான அதை பழைய போய் யோசிக்கல. சேரன் 93ஆம் ஆண்டு பழைய களி எல்லாம் செய்கிறார். அந்த பழைய களி உங்களை நான் தொகுத்து போட்டிருக்க முடியாது, பார்க்கவும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா, உங்களோட பாஸ்போர்ட் கேள்வியில இருந்தா முடியும் உங்களோட ஃபைனல் கேள்வியே வருது தெரியுமா? அதை அந்த சாயல்ல அந்த ஐடியாக்கெல்லாம் முடியும் உங்க தூக்கி போடுறாங்க. ஏ லெவலுக்கே அதான் பிள்ளைகள் செய்யறாங்க. ஓஎலுக்கு எந்த எப்படி ஏ லெவல்ல எல்லா பிள்ளைகளும் பாஸ் செய்யறது, எல்லா டீச்சர்ஸ் பாஸ் செய்து வருது. ஆனா ஓஎல்ல வந்து பாஸ் செய்யற குறைவு. செஞ்சாலும் ஒரு கடைசி ஒரு 5 வருஷம் பேப்பர் அதுக்குள்ள செய்துட்டு போவோம். சரியா? ஆனா அதுக்கு முன்னுக்கே வருது பிள்ளை அந்த கலையில அந்த ஐடியாக்களை தான் மாத்தி மாத்தி போடுறாங்க. அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா தொகுத்து எடுக்கல. ஓகே, இத்தனை ஆண்டு இது வந்திருக்கு, அதே மாதிரி கேள்வி அத்தனை ஆண்டு வந்திருக்குது. 2008 வந்து வந்த கேள்வி ஐடியா உள்ள வந்து 2017 ஆண்டு வந்திருக்கு பிள்ளை. விளங்குதா? 2002 ஆண்டு வந்த கேள்வி அதே ஐடியால வந்து 2020 ஆண்டு வந்திருக்கு. சொல்ற விளங்குதா? இப்படி எல்லாம் வந்திருக்கும். அவங்களை பார்க்க உங்களுக்கு எது விளங்கும் பிள்ளை. சரியா? அப்போ ஒவ்வொரு இதுலையும் செய்து விளக்கம் வேற நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு கிளாஸ் டைம்ல நான் கதைச்சிட்டு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருப்பேன். சரி, நோட் பண்ணா ஒரு சின்ன ஒரு நேரம் கிடைக்கும், நோட் பண்ண டக்குனு நோட் பண்ணிடணும். அப்படி இல்லையா, கிளாஸ் முடிய ரெக்கார்ட் போட்டுருவேன். கிளாஸ் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல 12 மணிக்குள்ள உங்களுக்கு ரெக்கார்ட் குரூப்ல போட்டுருவேன். நீங்க வந்து ரெக்கார்டை பார்த்து தேவையான நோட்ஸ் எல்லாம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதி எடுத்துட வேணும். எழுதி எடுத்துட்டு அந்த சாப்டர் கிளியர். அப்ப இங்க பாரு, நீ ஏ எடுக்கிறதுக்கு 35 படிக்கணும்னு அவசியம் இல்லை பிள்ளை. சரியா? பாருங்க, நீ ஒரு ஏ, இப்போ உங்களை எல்லாரையும் நான் எடுக்கிறது தான் டார்கெட் பண்றேன். எஸ் எடுக்கிற, சி எடுக்கிற, பி எடுக்கிற கதையே வேண்டாம். உங்களுக்கு அப்படி என்ன இருந்தா இப்ப இருக்கட்டும். 2-3 கிளாஸ் போக நீங்களே எஸ் நினைச்சவன் சி எடுக்கணும்னு யோசிப்பான், சி எடுக்க நினைச்சவன் ஏ எடுக்கணும்னு யோசிப்பான், ஏ எடுக்க நினைச்சவன் ஏ பிளஸுக்கு யோசிப்பான். அந்த இடத்துக்கு தான் கிளாஸ் போகும் பிள்ளைகள். சரியா? அன்றைக்கு உங்களுக்கு செய்யல, கிட்டத்தட்ட 10 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் பிள்ளைகள். ஏற்கனவே உங்களோட போன முறை எக்ஸாம்ல உங்களோட அண்ணா அக்காக்கள் சொல்ல அவங்களோட தம்பி தங்கச்சியில் இருக்கீங்களோ தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு 12 நாள் தான் பிள்ளைகள் பேப்பர் கிளாஸ் செய்யல. 12 நாளும் என்ன செய்யணாண்டா, 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மட்டும், பயாலஜி செய்யல, கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மட்டும் வடியாக்கலுங்க. பயாலஜி பகுதி கை வைக்கல. அப்போ 100க்கு நான் 70 தான் செய்து விட்டேன். அப்போ கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸ் தான் படிப்பிச்சேன். அந்த தியரியை முழு தியரியும் அப்படியே ரிவிஷன் பண்ணி விட்டேன். வந்திருந்து நீங்க பாக்குற மட்டும் தான், முழு தியரியும் அப்படியே ரிவிஷன் பண்ணி விட்டது. அதுல வந்து பிள்ளைகள் சரியா விளங்குதா? அதுல வந்து கவனிங்கோ, ஜெஃப்னால வந்து ஒரு படியம் வந்து 40 மார்க்ஸ் எடுத்தது. 40 மார்க்ஸ். இப்போ தேர்ட் டேர்ம், உங்களுக்கு தேர்ட் டேர்ம், உங்களோட ஓயில் எக்ஸாம் இப்போ தேர்ட் டேர்ம் நடக்க போகல ஜனவரி. தேர்ட் டேர்ம் எக்ஸாமில் வந்து பிள்ளைகள் 40 மார்க்ஸ் எடுத்தவர். அப்போ அவர் எனக்கு ஃபீட்பேக்ல போட்டிருந்தவர், அந்த செமினார் முடிய ஃபீட்பேக்ல போட்டிருந்தார், சார் எனக்கு 40 மார்க்ஸ் வந்திருக்கு, ஆனால் ஃபைனலில் நிச்சயம் பி எடுப்பேன். அதே மாதிரி ரிசல்ட்ஸும் வந்தது பிள்ளைகள், அவருக்கு பி வந்து பி என்ன பிள்ளைகள் கிட்டத்தட்ட 65லேருந்து 74 வந்திருக்கும். இதுதான் பிள்ளைகள் பி ரிசல்ட். அப்போ 40 எடுத்தவரால்
என்னது பி எடுத்திருக்கிறார். பி இது எங்க ஜெஃப்னா, ரைட். அதாவது சொல்ற முடியும். அடுத்த வந்து ஒரு ரிங்கோ புள்ளி வந்து 33 புள்ளி. இதான் எனக்கு இன்னும் எனக்கு பெரிய ஒரு அதிசயமா இருந்தது. 33 எடுத்த பிள்ளை பி எடுத்திருக்கு. விளங்குதா? ரைட். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு 12 நாள் செமினார்ல 33 எடுத்த பிள்ளை பி எடுத்திருக்கு, 40 எடுத்த பிள்ளை பி எடுத்திருக்கு. இதை மட்டும் ஏ நிறைய இருக்கு பிள்ளைகள். 50 எடுத்தாக்கள்லாம் ஏ எடுத்திருக்காங்க. இப்போ இதான் எனக்கு அந்த பெரிய ஒரு இதில் தாக்கத்தை தந்தது. விளங்க சொல்றேன். இப்போ 50 எடுத்த ஈஸி பிள்ளைகள். ஆனால் 33 பி எடுக்கிறது, 40 பி எடுக்கிறது பாருங்க. பி என்ன பிள்ளைகள் 40 எஸ் தானே பிள்ளைகள். 33 டபுள்யூ டபுள்யூலேருந்து பிக்கு போயிருக்கு. எஸ்எஸ்சியை தாண்டி போயிருக்கு. இதுவும் என்னது எஸ்லேருந்து சியை தாண்டி போயிருக்கு பிக்கு. விளங்குதா? ரைட். அப்போ அங்கே நான் ஒன்றும் ஒரு மேஜிக்கும் காட்டையில் பிள்ளைகள் அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி பிள்ளை உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் படிச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கும். விளங்குதா? இப்போ உங்களோட வீட்டில் வந்து பிள்ளைகள் உங்களோட வீட்டில் வந்து உங்களோட ரூமில் வீடில் வந்து உங்களோட உடுப்போலோ இல்லை புக்ஸோலோ அங்கங்கே என்ன செய்யும் சரி சரி கிடக்கும். எல்லார்ட்டையும் சொல்லி சில வீட்டெல்லாம் நீட்டாக வச்சிருப்பாங்க தெரியும். அங்கெல்லாம் அங்கே கிடக்கும். டக்குன்னு அவசரத்துக்கு கேட்டால் எடுக்கலாது சரி இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள படிச்ச அவ்வளோ விஷயங்கள் இந்த 35 வீட்டிலும் 10ஆம் ஆண்டு 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கீங்க. அதோட 6ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கீங்க சயின்ஸ். அதெல்லாம் சேர்ந்து தான் அடைஞ்ச ஓயில் இருக்குது. 10 பாண்டு மட்டும் இல்லையே, அதுக்குரிய அடிப்படை அறிவுலாம் அங்கே 6ஆம் ஆண்டுலேருந்து இருக்கு. உங்களை அறியாமலும் உங்களோட மூளைகளை இருக்கு பிள்ளை. அப்போ அது எல்லாத்தையும் நான் என்ன செய்தேன், அந்த 10-12 நாள் தொடர்ச்சியா எல்லா தியரியும் அப்படி ரிவிஷன் பண்ணி அவ்வளோத்தையும் சரியா அடுக்கி விட்டு தான் போனேன். அந்த செய்த சிஸ்டமா தான் அடுக்கி விட்டதான் நான் செய்த வேலை. எக்ஸாம் கோலுக்கு போச்சது பிள்ளை கேள்வியை பார்க்க தான் அடிக்க வந்து வடிவா எடுத்து எழுதிட்டு வந்தது. எக்ஸாம் கோல சிரிச்சிருக்குது, யோசிச்சிருக்குது, அழுது இருக்குதுகள். சரியா? உங்களோட எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம்ல நிச்சயம் இந்த முகம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு வந்து போகும் பிள்ளை. நான் சொன்ன இந்த வாய்ஸ் வந்து உங்களை காதுக்கு கேட்கும். நிச்சயம் உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல கேட்கும். ரைட். அக்கடியில் பார்க்க சில நான் அந்த டைம் சொன்ன விஷயங்களை யோசிச்சு சிரிக்கலாம், இல்லாடிக்கு யோசிக்கலாம். சார் இப்படி சொன்னதோ ரைட், அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு சார், இந்த இடத்துல விட விட சொன்னாங்க, ஓகே ரைட் கவனமா இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு வெறும் பிள்ளை. விளங்குதா? அப்போ உங்களோட காலம் நெருங்கிட்டுது. இந்த ஜஸ்ட் இந்த 3 மாதம் பேப்பர் கிளாஸ் போகுது பிள்ளைகள். சரிதானே? 3 மாதம் உங்களுக்கும் அந்த தியரி ரிவிஷன் கடைசி நடக்கும். பிப்ரவரி ஜனவரி கடைசியில் பிப்ரவரி ஸ்டார்ட்டுக்குள்ள அந்த தியரி ரிவிஷன் உங்களுக்கு கடைசியாக நடக்கும். இப்போ எனக்கு அப்புறம் பேப்பர் கிளாஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, போனவனா அந்த தியரி ரிவிஷன் மட்டும்தான் செய்தான். விளங்குதோ? பயாலஜி செக்ஷன் செய்யல, செஞ்சதான் அவங்களே எடுத்திருப்பாங்க பிள்ளைகள். உயிரியல் போது நான் செய்து விடையில. டைம் நெருங்கிட்டு பிள்ளைகள் ஒரு கிளாஸ் ஒன்று போடணும் பாடியாச்சு. ரைட். அப்போ அதெல்லாம் செய்யல, பேப்பரும் செய்யல. செஞ்சிருந்தா ஷூராக அவங்களே எடுத்திருப்பாங்க பிள்ளைகள். விளங்குதா? இது இப்போ நான் நடந்த போன வருஷங்கள் நடந்த சம்பவங்களை சொல்றேன். இனி நீங்க சம்பவங்களை சொல்லுவீங்க, நீங்கள் வரலாறு பதிப்பீங்க. ரைட். அடுத்த வச்சு உங்களோட கதை போகும். சரிதானே? ரைட். அப்போ கவனிங்க. அப்போ பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு பேப்பர் வந்து நீங்க என்ன செய்யணும்டா, ரெகுலரா கிளாஸ் ஒழுங்கா வாங்க. மிஸ் ஆச்சுடா ரெக்கார்டிங் வரும், பார்த்து கிளியர் பண்ணிக்கோ. இந்த ரெக்கார்டிங் பார்க்கறதுல இருக்க பிரச்சனை என்னடா, லைவா ஜாயின் பண்றது அப்படி நல்ல. லைவானா நீங்க நேரடியாக படிக்க வேணும், என்ன காய்ச்சிட்டு எல்லாமே இருக்கும். ரெக்கார்டிங்னா நீங்க ஓட விட்டு இழுத்து விட்டு 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 பார்ப்பீங்க. அந்த ரெக்கார்டிங் கிளாஸை கூட நீங்க என்ன செய்யணும், வந்து உங்களுக்கு டைம் இருக்கல, சரி நான் டைம் டேபிள் போடுவேன், அந்த டைம் உங்களுக்கு சரி வராட்டி வேறு கிளாஸில் இருக்கலாம். வந்துட்டு என்ன செய்யுங்க, அந்த டைம் ஒதுக்கி இப்போ நீங்கள் 10 மணிலேருந்து 12 தான் பார்க்க போறீங்கன்னா 10 மணிலேருந்து 12 ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணால் கிளாஸ் மாதிரி முடிய மட்டும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு தான் நீங்கள் எழும்பணும். இது 10 நிமிஷம் பார்க்குறது, புற விடுறது, விடுறது, புற பார்க்குறதா அப்படியே எல்லாம் போயிடும். சரியா? ஏன்னா ஒவ்வொரு அலகளும் நல்ல தெளிவாக கதைச்சு எல்லா களிலும் செய்து விட்டு எல்லாம் எம்சிக்கு அப்படியே ஒவ்வொரு யூனிட் வைஸாக தொகுத்து போயிட்டு இருக்கும். செகண்ட் பார்ட் அப்படி இல்லை. செகண்ட் இது எம்சிக்குலாம் முடிஞ்ச எவ்வளோ கிட்ட போய்க்கலாம், செகண்ட் பார்ட்டுக்குலாம் வைப்போம். ஏன்னா உங்களுக்கு எம்சிக்கு தான் நல்லா பழக்கப்படணும் பிள்ளைகள். நல்லா எதனிட்டிங்கன்னா பிள்ளைகள் 35+ கிட்ட எம்சிக்கு எடுக்கலாம், 35+ கன்ஃபார்மாக எடுக்கலாம். சரியா? அவ்வளோத்துக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகே தானே? அப்போ ஸோ அதுக்கு சரியா ரெடி ஆகிக்கொள்ளுங்கோ. பட் அந்த பிடிஎஃப்ல போட்டால் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நாளைக்கு இரவு கிளாஸுக்குரிய பிடிஎஃப் எல்லாம் வந்து நாளை தமிழில் போடுவோம். இன்றைக்கு வந்து ஃபுல்லாக இன்றைக்கு பவர் கட் பிள்ளைகள். அப்போ அதெல்லாம் அந்த டைப்பிங் வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம் போயிட்டுது. இன்றைக்கு ஃபுல்லாக விடியிலேருந்து விடிய 6 மணிலேருந்து பின்ன 6 மணியோட ஃபுல் பவர் கட். ஓகே. இப்போ தான் எல்லாம் வந்தது. ரைட். அப்போ நாளைக்கு தான் வேலை பார்ப்போம். நாளைக்கு எப்படி உங்களுக்கு ஒரு நீங்கள் ஸ்கூல் விட்டு வேறு உங்களுக்கு 2 மணிக்குள்ளே உங்களுக்கு குரூப்பில் பிடிஎஃப் வந்துடும். நாளைக்கு பிடிஎஃப் எடுக்கணும், பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எடுத்துட்டு 3ஆம் பாடம் 10ஆம் ஆண்டு 3ஆம் பாடம் கெமிஸ்ட்ரி. எப்போனா கெமிஸ்ட்ரிலாம் ஆரம்பிக்கிறேன் நான். கோவிக்காதீங்க, எந்த பாடம் பண்ணுடைய எனக்கு அதில் தனி விருப்பம், அதுதான் ஆரம்பிப்பேன். சரிதானே? அப்போ கவனிங்க, இந்த கெமிஸ்ட்ரி வந்து பிள்ளைகள் ஏலோல் நீங்கள் படிக்க வந்தால், பயோமேத்ஸ் படிக்க வந்தால் எங்கே யார்டையும் படிப்பீங்க, எங்கேயும் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க. பயோமேத்ஸ் படித்தா யார்டையும் கெமிஸ்ட்ரி படிப்பீங்க. எங்கே படித்தாலும் இந்த ஓஎல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தேவை. ஓஎல் தான் பிள்ளைகள் அடிப்படை முழுக்க இருக்குது. ஓகே. ஏழுக்கு போனால் அதை பற்றி கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஓஎல் படிச்சேன்னு சொல்லிட்டு அங்கே அளவு படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நான் ஏ லெவல் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இது அடிப்படை விஷயம் தெளிவாக வடிவாக சொல்லி தருவேன். நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஓகே. சரிதானே? அப்போ ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து வடிவாக ஒரு ஃபைலுக்கு போட்டு வச்சு அதோட நீங்கள் ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கொப்பி வச்சு ஒரு கேள்வி நம்பரை போட்டு விளக்குங்களாம். நீங்களே உங்களோட புத்தக நோட்ஸை பார்த்தோ இல்லாட்டி உங்களோட டியூஷன் சார் நோட்ஸோ இல்லாட்டி ஸ்கூல் நோட்ஸோ எதையா பார்த்து கேள்வியில் செய்து ரஃபாக செய்து வைங்க.
பேப்பர் கிளாஸுக்கு விரைக்கல செய்து பார்த்துட்டு வரணும், முக்கிய கவனம். சரியா? செய்து பார்த்துட்டு வந்தா தானே நான் கதை கேட்க நீ என்ன ஃபுல்ல விட்ட இல்லை உனக்கு விளங்கும். செய்யாம நீங்க வந்தீங்கன்னா அப்படியே விஷயங்கள் விளங்கும் தான். ஆனா உங்களுக்கு எங்க மிஸ் மிஸ் ஆனது, எங்க உங்களுக்கு குழப்பம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப செய்துட்டு வந்தீங்கன்னா ஓகே, இந்த இதுல விளங்கல, இந்த சொல் எனக்கு விளங்கல. சில பேருக்கு, பல பேருக்கு அயன் பிணைப்புன்னா எனக்கு தெரியும். சரியா? அயன் பிணைப்பு தெரியும், மின்வெளு பிணைப்புண்டா தெரியாது. நடந்திருக்கு, எக்ஸாம்பிள் நடக்குது. சார் அயன் பிணைப்பு படிப்பிச்சீங்க சார், இது என்ன சார் மின்வெளு பிணைப்பு புதுசா இருக்குது. ரெண்டும் ஒன்று தான் தெரியாது. மறுவேர்கள் விளங்க அப்படியே ரெண்டும் ஒன்று தான். ஓடு, ஒழுக்கு, ஒவிட்டல், சக்தி மட்டம், சக்திப்படி, மண்டிலங்கள், இதெல்லாம் ஆறுபிள்ளைகள் இல்லத்தண்ட பயணப்பாதை, ஓடுகள் விளங்குதா சொல்றேன். இப்படி இந்த ஒத்த பெயர்கள் இருக்குதான் அப்படியே, அதெல்லாம் தெரியாட்டிக்கு அவனுக்கு ஓடு தெரியும் ஆனா அவளுக்கு தெரியாது. இப்படியான குழப்பங்கள்லாம் வாரபிள்ளைகள். அப்ப எல்லா விஷயமும் கதைப்பன் வடிவா நீங்க செய்ய வேண்டிய கிளாஸ்ல வந்து அப்படியே நீட்டா இருந்து அப்படியே கிரைக்கணும் காது. நான் நிறைய விஷயங்கள் வாயில கதைப்ப முடியும். வேப்ப கிளாஸ்ல தியரி கிளாஸ் நோட் பண்ண சொல்லி அழிட்டு இருக்க மாட்டோம். நிறைய விஷயம் வாயில கதைப்பேன். வடிவா காதை கேட்டுக்கொண்டு தானே காண முடியாது. நீங்க திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் வராது. கேட்டுக்கொண்டிருந்த வடிவா டவுட்டில் மட்டும் பார்த்துட்டு நீங்க டவுட்டில் நம்பருக்கு என்ன செய்யலாம், நீங்க என்ன நம்பருக்கு தானே ரைட் டவுட்டல், உங்களோட டவுட்டெல்லாம் மட்டும் என்ன நம்பருக்கு அனுப்புங்கோ. மற்ற விஷயங்களை வந்து அட்மின் நம்பருக்கு கேளுங்கோ. பிள்ளைகள் மற்றது லிங்க் அனுப்புங்க சார், அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புங்க, கிளாஸ் இருக்கா வருமா, நிறைய இப்படியான நிறைய வருது பிள்ளைகள். தயவுசெய்து ஒன்றும் அனுப்பாதீங்க. சோட்டா சொல்றேன், உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் குரூப்ல வரும் பிள்ளைகள். அடிக்கடி நான் குரூப்ல போடல பிள்ளைகள், அடிக்கடி குரூப்ல ஓடுறதா நீங்க உங்களுக்கு எந்த நோய் 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 என்ற மெசேஜ் வந்துட்டு இருந்தா எவ்வளவு கடுப்பா சொல்லுங்க. அப்போ இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் ஒரு பகல் போடணும், ஒரு இரவு போடணும், அவ்வளோதான். அந்த கிளாஸ் டைம்னா கிளாஸ் டைமுக்கு முன்னு கஞ்சி சதுவால் லிங்க் பாஸ்வேர்ட் எல்லாம் வரும். மற்றது நாளை திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள் நடக்கிற கிளாஸுக்கு நீங்க அப்படியே ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியத்தானே வேணும். சரியா? எப்படி நான் படிப்பிக்கிறது என்ன மாதிரி போகுது உங்களுக்கு விளங்கான பார்க்கணும். ஃபீஸை கட்டி போட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க ஐயோ ஃபீஸை கட்டி போட்டுறேன்னு எனக்கு நீங்க பேசி அந்த பாவ காசு எனக்கு வேண்டாம். நீங்க மனசார மனமும் வந்து தரணும் பிள்ளைகள். சரியா? நீங்க சார காசு வந்து மனசார மனமும் வந்து தரணும். அதே இதில் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது போல பிரச்சனை இருந்தா பிள்ளைகள் உங்களோட பெற்றோர்கள்லாம் கால் பண்ணி கதைக்கணும். சரிதானே? பிள்ளைகள் எல்லாம் கதைக்கூடாது. ரைட்? பெற்றோர்கள்லாம் கால் பண்ணி கதைக்கணும். கதைச்சா அதுக்கேற்ற சலுகைகளை நாங்கள் வழங்குவோம். ரைட்? மறுபடியும் காசு இருக்கிறார்கள் கட்டிக்கொள்ளுங்க. ரைட்? அப்படி பிரச்சனை இருக்காக்கள் கதைச்சு கொள்ளுங்க. அப்ப யாரும் படிக்கலாம். படிப்புக்கு உங்களோட கல்விக்கு காசு ஒரு தடையா இருக்கக்கூடாது பிள்ளைகள். அதான் என்னுடைய கருத்து. சரிதானே? காசு ஒரு தடையா இருக்கக்கூடாது. ரைட்? ஓகே தானே? அப்ப அந்த விஷயம் சரி. ரைட்? ஓகே. அப்ப இதில் கவனிங்க. அப்போ எம்சிக்கு இப்படி தமிழில் போக போகுது. ஒரு யூனிட்டா தொகுத்து கிளீனாக போகும். ஓகே தானே? கூட ஃபிசிக்ஸ் சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு கெமிஸ்ட்ரி, அடுத்த நாளைக்கு ஃபிசிக்ஸ். அப்போ இந்த 3 நாளைக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டுமே வந்துடும் பிள்ளைகள் உங்களுக்கு. ஓகே தானே? ஃபிசிக்ஸ் எல்லாம் ஈஸி பிள்ளைகள். நீங்கள் அது செய்கிற முறை தெரியாத வரையா தான் அப்படி இருக்கிறீங்களோ வரையே இல்லை. தெரியும். ஆனால் இன்னொன்று ஒன்றும் உங்களுக்கு கஷ்டம் இல்லை பிள்ளைகள். ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? நீங்கள் படிக்கிறது இல்லை. அண்ணன் படிக்கிறீங்களா? அண்ணனுக்கெல்லாம் செய்து பார்க்குறீங்களா? டவுட் உள்ள டீச்சர்ஸை கேட்குறீங்களா? கேட்டால் அவ்வளோ பிரச்சனை வராது. சரியோ? அப்போ சொல்றதெல்லாம் செய்துட்டீங்கடா சிம்பிளா வந்துடும் பிள்ளைகள். ஓகே. மற்ற எவ்வளவுதான் தியரி படிச்சாலும் கேள்விகள் எப்படி வரும், கேள்விகளுக்கு எப்படி விட எழுதுறது, அந்த மெதட் தெரியாட்டிக்கு பிள்ளைகள் கஷ்டம். வகுப்புல யோசிச்சு பாருங்க, கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருப்பான். கவனிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான். ஆனா எக்ஸாம்ல மார்க்ஸ் வராது. என்னடா மார்க்ஸ் வராது, குறைவா இருக்கும். ஒன்றுமே சொல்ல வேணாம், பேசா இருப்பான். எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுத்து விட்டுருவான். விளங்குதா? விளையாடி கொண்டு செஞ்சுட்டு இருப்பான், சும்மா நல்ல ஃபன்னா செஞ்சுட்டு இருப்பான். எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுத்து விட்டுருவான். அவனை எதிர்பார்க்க மாட்டாங்க. எத்தனை 9 எதிர்பார்க்கறாங்க பிள்ளைகள். ஆனா 9 எதிர்பார்த்தவன் இருக்க மாட்டான், எதிர்பார்க்காம எடுத்துருவான். விளங்குதா சொல்றது? ரைட்? அப்ப என்னண்டா எவ்வளவு படிச்சாலும் பிள்ளைகள் எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் செய்யற அந்த அந்த வித்தை தெரியணும். விளங்குதா? இவ்வளவுதான் படிச்சாலும் அந்த வித்தை தெரிஞ்சாதான் பிள்ளைகள் அங்க என்ன செய்யலாம், அந்த களத்துல நீங்கள் சரியா விஷயத்த முடிக்கலாம். விளங்குதா சொல்றது? அப்ப அதுல வந்து கேள்வியல், அதாவது கடந்த கால கேள்வியில செய்து பார்த்ததான் பிள்ளைகள். ஏன் உங்களுக்கு யார் பிள்ளைகள் பேப்பர் எடுக்கிறது? உங்களுக்கு பேப்பர் எடுக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்ல வந்து இப்படி உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க இல்லையே? விளங்குதா? அப்போ அதுக்கான டீம் இருக்கும், அவங்க எடுப்பாங்க. இப்போ அந்த டீம் வந்து மாறிட்டு இருக்கும் பிள்ளைகள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாறிக்கொண்டிருக்கும். அப்போ புதுசாக இப்போ என்ன கூட போட்டாங்க எக்ஸாம் செட் பண்ற டீம்ல. சொல்றேன், சும்மா சொல்றேன். என்ன கூட எக்ஸாம் செட் பண்ண டீமுக்கு போட்டா நான் என்ன யோசிப்பேன், ஒன்று கொஞ்சம் எனக்கு நல்ல தெரிஞ்ச கெமிஸ்ட்ரி தான் கேள்வி நல்லா போகணும்னு யோசிப்பேன். அது தாண்டி இன்னொன்று என்ன செய்ய முடியாது, ஏற்கனவே நடந்த பாஸ் பேப்பர் கேள்வியில் தான் பிள்ளைகள் நான் எடுத்து பார்ப்பேன். ஏற்கனவே நடந்த பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து கெமிஸ்ட்ரி செக்ஷனுக்குள்ள என்ன ரசாயனவியல் பகுதிகளுக்குள்ள என்னென்னலாம் கேள்வி வந்திருக்கு அப்படி வந்ததெல்லாம் பார்த்து அந்த ஐடியாக்களை பேஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றி எடுப்பேன் முடியாது. அவ்வளோதான். விளங்குதா? அப்போ எந்த எக்ஸாம் ஆனாலும் ஓஎல்ஓ அல்ல ஏஎல், இப்போ ஏழு பார்த்தீங்கன்னா ஏஎல்ல பாஸ் பேப்பர் கடந்த காலம் வினாக்கள் எப்படி அதை பார்த்தா நம்மளே நாங்கள் அடுத்த ரெடி பண்ணுவோம். அந்த சாயல் அதே ஐடியா நம்மளே கேள்வி போடுவாங்க. கிட்டத்தட்ட சராசரியாக 50 விதமான கேள்விகள் பாஸ் பேப்பரை வச்சு தமிழில் வருது. அது கட்டாயம் வரத்தான் வேணும்.
சரியோ? மிச்சம் அங்காள நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட திறமையில என்ன செய்யறாங்க, உங்களை சோதிச்சு எடுப்பாங்க. அப்போ நீங்கள் யோசிக்குது சிம்பிளா 50 மேலே மார்க்ஸ் எடுத்துடலாம். ஏற்கனவே வந்த கழியா முடியும் அந்த ஐடியாக்களை பழகிட்டீங்கடா, எக்ஸாம் வருவாங்க அந்த ஐடியா டக் டக்குன்னு மண்டியில் கிளிக் ஆகும், செஞ்சுட்டு வர வேண்டியான். நீ எனக்கு அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை. சயின்ஸ் சிம்பிள் பிள்ளைகள், சிம்பிள் சயின்ஸ் சிம்பிள் ஆக்கி உங்களுக்கு தாரும். சரியா? யோசிக்க தேவை. நீங்க ஒரு மாதம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. சரியா? இந்த 2 3 கிளாஸே உங்களுக்கு விளங்கும். அது உங்களுக்கு என்னடி ஒரு மாதம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு மாதம் தானே பே பண்ண போறீங்க, ஒரு மாதம் படிச்சு பாருங்க. அப்படி இப்படி கையை விட்டுருங்க, விஷயம் முடிஞ்சு. விளங்குதா? பாக்க உங்களுக்குள்ளேயே மாற்றங்கள் தெரியும். ஓகே தானே? ரைட். அப்ப எம்சிக்கு பிளான் வந்து இப்படித்தான் போக போகுது பிள்ளைகள். சரிதானே? இப்போ செகண்ட் பார்ட்டை பாருங்க பிள்ளைகள். செகண்ட் பார்ட்ல வந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் களி. சரியோ? இந்த ஸ்ட்ரக்சர் களி இருக்குதானே? ஸ்ட்ரக்சர்ல மொத்தம் 4 களி வரப்போகுது. அது கட்டாயம் பிள்ளை. இந்த அமைப்பு கட்டுற வினான்றது என்னண்டா கட்டாயம். இங்க பாருங்க, 40 எம்சிக்யூல வந்து 40. சரியா பிள்ளை? நான் 100கே போடுறேன், 40 மார்க்ஸ். இது எம்சிக்யூ. அடுத்த ஸ்ட்ரக்சர் எஸ்டிஆர் போடுற பிள்ளைகளா? ஸ்ட்ரக்சர் அதுக்கு வந்து எவ்வளவு பிள்ளைகள்? 30 மார்க்ஸ். சரியா? அப்போ 40 30 இந்த 70. இந்த 70 மார்க்ஸ்ல வந்து சாய்ஸ்ன்றது இல்லை பிள்ளை. இந்த 70ல சாய்ஸ்ன்றது இல்லை. விளங்குதா? ஏன் எம்சிக்யூ 40 கட்டாயம் செய்யத்தான் வேணும், 30 ஸ்ட்ரக்சர் செய்யத்தான் வேணும். ஓகேயா? 30 பேரும் பிள்ளைகள். அது 60 வந்து என்ன 200க்கு போட்டு பிரிக்கிறோம் பாருங்க. எம்சிக்கு 40, 2க்கு 80. அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு களிக்கு 15 படி, 4க்கு 60 பிள்ளைகள். அது மாதிரி இங்கே எஸ்ஏ கற்ற வினாக்கள் வந்து பிள்ளைகள் ஒரு களிக்கு 20 படி 3 வழி செய்யணும். 60 60 120 200 2வது பிடிச்சி 100க்கு போடுறேன். இப்போ அதான் நான் நேரடியாக போட்டுருக்கேன். இப்போ இந்த 70 கட்டாயம் செய்யணும் பிள்ளைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ. சரியா? டிஎஸ்கியூ எஸ்ஏ கொஸ்டின். ரைட்? எஸ்ஏ வந்து என்ன பிள்ளைகள்? மொத்தவங்களும் 5 களி தாரான். சரியோ? 5 களி என்ன பிள்ளைகள்? சரியோ? 1க்கு 20 படி, 5 தர 20 எவ்வளோ பிள்ளைகள்? மொத்தம் 5 களி என்ன 100 மார்க்ஸ் வருது பிள்ளைகள். 100 மார்க்ஸ் வருது. அதாவது 100 உங்களுக்கு வந்து எவ்வளவு? 50 மார்க்ஸ் வருது. 100க்கு வந்து 50 வருது. ஆனால் நீங்கள் 50 எடுக்க தேவையில்லை பிள்ளைகள். இதில் வந்து உங்களுக்கு என்ன பிள்ளைகள்? நீங்கள் இந்த 50ல் 30 மார்க்ஸ் தான் எடுக்கணும். ஏன்? 3 களி தான் பிள்ளைகள் செய்யணும். இந்த 5 களியில் வந்து பிள்ளைகள் 2 களி சாய்ஸ். 2 களி என்னது? சாய்ஸாக விடலாம். அப்போ 3 களி அந்த சாய்ஸ் அப்படியே நீங்கள் அந்த 5 களியும் செய்து போடுறீங்க. ஏதாவது 3 மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட்? அந்த மேலதையும் வேணால் செய்ய போகாதீங்க. அதால் நேரங்கள் மேலதையும் செய்ய போக வேண்டாம். டைம் இருந்தா பிள்ளைகள் செஞ்சல் சரியா ஸ்ட்ரக்சர்ல அதில் செக் பண்ணி பாருங்க பிள்ளைகள். இப்போ டைம் இருக்க எக்ஸ்ட்ரா களி செய்துட்டு இருக்க வேணாம். சரியா 3 வழி எடுத்து 3 வழி செய்து விட்டீங்கன்னா சரி. அப்போ 2 களி சாய்ஸ். அப்போ உங்களுக்கு மொத்தம் எத்தனை மார்க்ஸ் படிக்கிறீங்க நீங்கள்? 100 மார்க்ஸுக்கா? இல்லை, 120 மார்க்ஸுக்கு படிக்கிறீங்க பிள்ளைகள். 120 மார்க்ஸ். ஏன் சாய்ஸ் 2 இருக்குல்ல, 120க்கு படிக்கிறீங்க. அப்போ 120ல் உங்களுக்கு ஒரு 75 ப்ளஸ் எடுக்கல. அது பிள்ளைகள் 75 ப்ளஸ் எடுத்தால் ஏதானடா? சரியா? 75 ப்ளஸ் எடுத்தா ஏதானே? அப்போ 75 ப்ளஸ் அப்படியே 80 பார்த்தாலும் 20 40 மார்க்ஸை விடலாம். அதில் 20 மார்க்ஸ் கட்டாயம் போடணும். சாய்ஸில் போயிடும் செகண்ட் பார்ட்டில். சரியோ? அப்போ எங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் 30 பிள்ளைகள் எழுதி பாருங்க. இது எம்சிக்கு 40, இதில் ஒரு 35 ப்ளஸ். சரியா? சரி 35 பண்ணாமே 30 ப்ளஸ். ஸ்ட்ரக்சரில் 30 பிள்ளைகள் 30, அதில் ஒரு 20 ப்ளஸ். சரியா? 20 ப்ளஸ். அடுத்தது இவரமுங்க செகண்ட் பார்ட், அதுலேயும் ஒரு 30 தானே பிள்ளைகள், அதுலேயும் ஒரு 20 ப்ளஸ். பாருங்க 50 70 ப்ளஸ் கிட்ட வந்துடும். அது ப்ளஸ் போகிற என்ன அர்த்தம் பிள்ளைகள்? அதோட கூட வரும். அப்போ கூட எடுத்தீங்கன்னா பிள்ளைகள் பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏக்கு கிட்ட வந்துடும். என்னடா இன்னொரு 5 கூட்டி விட சரி தானே? அப்போ ஏ சிம்பிளாக எடுக்கலாம் பிள்ளைகள். அப்போ எம்சிக்கு கட்டாயம் 40 எடுக்க வேண்டிய 30க்கு மேலே 35 38 தலை காணும். அதுமாதிரி ஸ்ட்ரக்சருக்கும் 30 எடுக்க வேண்டிய ஃபுல்லாக எழுத வேண்டிய கொஞ்சம் விட்டு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? அதுமாதிரி செகண்ட் பார்ட் எஸ்ஏ களி கட்டுறவினா. ரைட்? அதுலேயும் வந்து என்ன செய்யலாம் நீங்கள்? அதுலேயும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க வேண்டிய 30 மார்க்ஸுக்கு ஒரு 20 25 எடுத்தாலும் ஓகே பிள்ளைகள், சிம்பிளாக எடுத்துடலாம். ஓகேயா? அப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லை, சிம்பிளாக எல்லாமே இருக்குது. நீங்கள் தெளிவாக படித்து வந்துட்டீங்கன்னா சரி. ரைட்? அடுத்து வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து பிள்ளைகள் 3 பகுதியில் ஏதாவது ஒன்று கடும் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது ஏதாவது ஒன்று என்னது ஈஸியாக இருக்கும். ஓகேயா? அப்போ அதை பார்த்தீங்கன்னா கவனிங்கோ. இப்போ நீங்கள் என்ன செய்யறதுண்டா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுண்டா அதே பாடத்தை திருப்பி படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய பேருக்கு பயாலஜி. சரியா? உயிரியல் வந்து என்னது? உயிரியல் பகுதி தான் என்னது அநேகமாக ஈஸியாக இருக்குது. சரியா? எனக்கு கேட்டதில் உயிரியலுக்கு 25 போட்டு நம்மளே விழுந்து 25 30 விழுந்துருக்கு. உயிரியெல்லாம் அதே பிரச்சனையாக இருக்குது. சரியா? பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? சயின்ஸ் படிக்கிறேன்னு எடுத்தாலே வீட்டிலேருந்து உயிரியலை தான் திருப்பி படிக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் விடுற பிள்ளை என்னென்ன பிள்ளைகள், உங்களுக்கு எந்த பாட பகுதியில் கஷ்டமாக இருக்குதோ எக்ஸாமுக்கு முன்னுக்கு டைம் இப்போ இருக்கிற டைமுக்குள்ள அந்த கஷ்டமான பகுதிக்கெல்லாம் பிள்ளை நீங்கள் இறங்கி வேலை செய்யணும்.
நீங்க என்ன செய்றீங்க? ஈஸியான இதை படிச்சு படிச்சு கொண்டு வந்துட்டு எக்ஸாம் கிட்ட வரைக்கல கிட்ட 2 கிழமைக்கு என்ன செய்றீங்க? அந்த கஷ்டமான பகுதிக்கு இறங்கி எனக்கு அது கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு அந்த கஷ்டத்துக்கு விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு கொண்டு போறீங்க. அப்ப கடைசி எல்லாம் மண்டையில பிச்சு குழம்பி அடிச்சு என்ன ஒண்ணுமே செய்யலாம போயிடும். விளங்குதா சொல்றது? அதான் சொல்றேன். இப்பவே நீங்கள் கெமிஸ்ட்ரியில கை வச்சு இறங்கி அதுக்கு என்னென்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்ப கெமிஸ்ட்ரி உங்களுக்கு பிரச்சனை ஃபுல் கெமிஸ்ட்ரியும் பிரச்சனையா இருக்காது. பிசிக்ஸ் பிரச்சனை முழு பிசிக்ஸும் பிரச்சனையா இருக்காது. விளங்குதா? முழு பகுதியியல் பாடமே அழகலும் பிரச்சனையா இருக்காது. ஏதாவது ஒன்று ரெண்டு அளவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அது ஈஸியான அழகுகளும் இருக்குதானே. சிலருக்கு விசையெல்லாம் கஷ்டமாடா, நேரோடியும் கஷ்டமா, விசை திருப்பம் கஷ்டமா, எல்லாமே ஈஸியாக பதில முடியல. சரியா? அதில் ஒன்றரை ஈஸியா இருக்கும். முழுக்க கஷ்டம் இல்லை தானே ஒட்டுமொத்தமா. அப்போ அந்த ஈஸியாக விட்டு அந்த எது கஷ்டமா இருக்கும் அந்த பகுதிகளுக்குள்ள கேள்வியில செஞ்சு செஞ்சு இதண்டணும். அதை செய்து பார்க்கணும். ஆனால் எங்களோட மனசு விடாது பிள்ளைகள். அது கஷ்டம் கஷ்டம் அப்படி ஒதுக்கி விட்டுரும். வடிவனை கொள்ள முடியும். உங்களுக்கு எது கஷ்டமானு உங்களோட மனசு சொல்லுதோ அதுக்கு இறங்கி அதை ஈஸியாக மாத்திரணும். மாத்திர பிள்ளைகள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். சரி, அந்த தன்னம்பிக்கையை யாரும் சொல்லி வராது. அது உங்களுக்குள்ள வர தன்னம்பிக்கை. கஷ்டமான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்கன்னா பிள்ளைகள் ஈஸியான விஷயம் செய்யறது பெரிய கஷ்டமா போகுதா? இல்லை தானே? இப்போ போன வருஷம் பிள்ளைங்க இந்த செமினார் சொன்னேன் தானே. அப்போ செமினார் செய்யல நான் இப்போ ஆன்லைன்ல முதல்ல அதை விளம்பரப்படுத்திக்கல. மாணவர்கள் இருக்கிற நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகலாம். இப்போ உங்களுக்கும் அப்படித்தான் போட்டிருக்கேன் விளம்பரம். சரிதானே? அப்போ இருக்கலைண்டா அப்போ அதுலேயே எனக்கு நிறைய டீச்சர்ஸ்லேருந்து கூட எனக்கு அதுக்கு எதிர்கருத்துக்கள் வந்தது. எப்படி 10 நாள்ல 12 நாள் படிச்சு எப்படி ஒரு 40 மார்க்ஸ் எடுத்தப்பல எப்படி பி எடுக்கும் இல்லை எப்படி எடுக்கும் என்னோட அடுத்த நிலைக்கு போகலாம் 40 எடுத்தப்பல எப்படி சி எடுக்கும் இப்படி நிறைய இதுகள் வந்தது. சரியா? ஆனா நான் அது ஆன்லைன்ல போன வருஷம். ஆனா அதுக்கும் நேரடியா செஞ்சு செஞ்சு ஒரு வருஷம் நான் அந்த அவுட்புட்டை பார்த்துட்டேன் பிள்ளை. சரிதானே? எல்லாரும் பிளானிங் தான்டா. பிளானிங்கை சரியா செஞ்ச மாட்டா விஷயம் முடிஞ்சு. விளங்குதா? ரைட். அப்போ அது பிறகு ரிசல்ட்ஸ் வந்தா பிறகு சரியா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஓ இப்படியும் முடியும். இப்படித்தான் பிள்ளைகள் எந்த ஒரு விஷயமும் நாங்கள் செய்யற வரைக்கும் தான் பிள்ளைகள் செஞ்சுட்டா எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வழிகிட்டுருவாங்க. விளங்குதா? செய்யாத செய்து ஏற்றுக்கொள்ள செய்து நாங்கள் சரியா சக்சஸ் ஆகிற வரைக்கும் இது முடியாது சரி வராது உன்னால முடியாது எல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. சரியா? இப்போ உங்கள கூட இந்த இன்னும் 3 மாதம் லெவலுக்கு வேற போறீங்க பிள்ளைகள். சரியா? சில பேர் ஆர்ட்ஸ் படிக்க கொண்டிருப்பீங்க, சில பேர் காமர்ஸ் படிக்க கொண்டிருப்பீங்க, சில பேர் பயோ படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், பிடெக் இடெக் 6 பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவு படிக்கொண்டு உறுதியா இருப்பீங்க. சில பேர் பயோ படிப்புமா காமர்ஸ் படிப்புமா மேத்ஸ் படிப்புமா ஆர்ட்ஸ் படிப்புமா அதான் குழம்பி கொண்டிருப்பீங்க. கூடல பயோமேத்ஸுக்கு வேற பயப்படுற காரணம் இந்த சயின்ஸ் ஆம்பிளே சயின்ஸும் மேத்ஸும். அதுலேயும் இந்த சயின்ஸ் விளங்குதா? ஐயோ ஓஏலே சயின்ஸ் எனக்கு அப்படி இருக்கு ஏல போனால் என்ன செய்வேன்? ஓஎல் சயின்ஸ் நீ விடிய விடிய இருந்து படிச்சு டவுட் எல்லாம் கேட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாஸ் எல்லாம் செஞ்சு ஒரு நான் கிளாஸில் கொள்ளுங்க அவை ஸ்கூலுக்கு அவனுங்க அவை எல்லா வேலையும் செஞ்சு உனக்கு கஷ்டமா சயின்ஸ் இருக்குதா? அது கஷ்டம் தான். ஒன்றுமே செய்யாம சயின்ஸ் புத்தகம் புதுசா இப்போ அரசாங்கம் தந்த புத்தகம் இப்பயும் புதுசா நோட்டா இருக்குதுண்டா அப்புறம் என்னடா உனக்கு கஷ்டம் அது? நீ அதை திறந்து படிக்கலையே. சயின்ஸ் ஒன்று வர சொல்லுது வந்து படி என்ன படி நான் ஈஸியாக தான் இருக்கிறேன். விளங்குதா? உள்ள இறங்கிட்டா ஈஸியா பிள்ளைகள் எதுவும் வெளியேந்து பார்க்க பிள்ளைகள் பயமா இருக்கும். உள்ள இறங்கி பார்த்தா சிம்பிள் விஷயம். வெளியே எல்லாருமே சுத்திருக்காங்க எல்லாமே உன்னால முடியாது சரி வராது எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைகள். முடியான்னு நினைச்சா இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நான் நிற்க மாட்டேன் பிள்ளைகள். விளங்க சொல்றேன். முடியான்னு சொன்னா முடிச்சு காட்டணும். அதான் பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கிற சக்தி அந்த ஆற்றில வெளியே கொண்டு வரணும். எல்லாருக்கும் அந்த ஆற்றல் இருக்கு பிள்ளைகள். எல்லாம் உங்களுக்கு உள்ள இறைவன் அந்த ஆற்றில தந்தான் இருக்கான். அது வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. விளங்குதா? உனக்கு சாப்பாடு இருக்குடா சாப்பாடு தரலாம் எடுத்து நீ தான் சாப்பிடணும். சரியா? எடுத்து வாய்க்கையும் வைக்கலாம். நீங்க நம்மளில் வாயை அசைச்சு உள்ள என்ன செய்யணும் சாப்பாடு அனுப்பணும். இப்போ நாங்களே வாயை பிடிச்சி அசைக்கல. விளங்குதா? அசைச்சாலும் நீங்க விளங்கணும் முடியாது. அதை மாதிரி தான் இறைவன் எல்லா ஆற்றல் எல்லா சந்தர்ப்பம் எல்லாத்தையும் தருவான். முயற்சி என்ற அசைவை பயன்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்து போனீங்கன்னா வெற்றி வந்துடும். விளங்குதா? நிச்சயம் நடக்கும் பிள்ளைகள். நீங்க உங்களுக்கு இப்போ சயின்ஸ் வந்து எத்தனை மார்க்ஸ் வந்து எழுதி வைங்க. ரைட்? இப்போ நீங்க கிளாஸ் போயிட்டு தேர்ட் டைம் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க இப்போ கடைசி அடுத்த மார்க்ஸோட தேர்ட் டைம் மார்க்ஸ் உங்களுக்கு கூட இருக்கும் பிள்ளைகள். ஃபைனல்ல ஷுவரா சரியா எந்த இப்போ ஒரு 10 மார்க்ஸ் எடுத்த பிள்ளை இருந்தா கூட சரியா அந்த பேப்பர் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி கடைசி அந்த தியரி விஷயம் ஃபுல்லா ஃபாலோ பண்ற பிள்ளை ஷுவரா எடுக்கும் பிள்ளைகள். நான் வேணா 100 இதுவும் அளித்தார். சரியா கவனிச்சு சொல்ற வேலை நான் செஞ்சு எல்லாம் விளங்கி எடுக்கணும். சும்மா வந்து கிளாஸ்ல கூட விளங்கி எடுத்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவுட்டர் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணுற இருக்க பிள்ளை நிச்சயம் எடுக்க முடியல. எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாக முடியும். நான் அது பொய்க்கு சொல்லல பிள்ளை. எனக்கு பொய்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யா விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களோட லைஃப் உங்களோட இது சரியா பிள்ளைகள் உங்களோட எதிர்காலம். அப்போ உண்மையை தமிழே சொல்றேன். ஏற்கனவே நடந்தபடிய சம்பவங்கள் இருக்கு, ஆதாரம் இருக்கு, இல்லாம கதைக்கல. நான் மாற்றத்தை ஏற்படுத்தாம கதைக்கல. உங்களுடைய அது வெறும் பிள்ளைகள் உங்களோட அண்ணா அக்காக்கால முடிஞ்சதுடா. சரியா? உனக்கு முன்னாடி அண்ணா அக்காக்களால முடிஞ்சதே என்னால முடியாது. நீங்க அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைகள் என்னோட நீங்க திறமையான ஆக்கள். விளங்குது? அப்ப இந்த போன்ல ஆப்பிள் எல்லாம் அப்டேட் ஆகுதுதான பிள்ளைகள். ஐபோன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் இப்போ 17 18 வந்துட்டாங்க வேணே. ரைட்? அதுக்கு வந்து 6 அப்போ 6 6வது மாடல் இங்க இருக்கா? அப்ப இல்ல 17 என்ன பிள்ளைகள் நல்ல அப்டேட்டா இருக்கும். அதை மாதிரி தாண்டா பின்னுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு பின்னுக்கு வர தம்பி தங்கச்சி இன்னும் திறமையா இருப்பாங்க. அப்போ உண்டு அண்ணாக்காவளை முடியுது என்ன உன்னால முடியாது. நிச்சயம் முடியும் பிள்ளை. அது மனசு வச்சு செய்ய இறங்கிங்கன்னா சரி கொஞ்சம்
உங்களோட இந்த சோசியல் மீடியாக்கள், உங்களோட ஃபன் டைம்ஸ் ஒரு 3 மாதம் யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். நர்சரியிலேருந்து ஓஎல் மட்டும் படிச்சுட்டு வந்து ஒரு வந்திருக்கீங்க. எத்தனை தடையில தாண்டி வந்திருப்பீங்க? எவ்வளோ காசு செலவழிச்சிருப்பாங்க வீட்டில் பேரண்ட்ஸ்? எவ்வளோத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க? உங்களோட நர்சரியிலேருந்து இந்த ஓஎல் இது வரைக்கும் ஒட்டுமொத்த உழைப்பு நம்மளே இந்த ஓஎல் ரிசல்ட்ஸ் ஏழாவில் வந்து 2 வருஷம் தான் படிக்க போறீங்க. அது உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்குது. நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் யாருன்றதை காட்டுறது, ரைட்? ஆனால் நீங்கள் 7 போனால் இந்த ஓயில தாண்டணும். அது கிட்டத்தட்ட 16 வருஷம் உழைப்பு. 13 வருஷம் போய் சில பேர் 3 வயசுல நர்சரி போயிருப்பீங்க, சில பேர் 4 வயசுல போயிருப்பீங்க. சரியா? கிட்டத்தட்ட 12 13 வருஷம் உழைப்பு. யோசிச்சு பாருங்க, 12 13 வருஷம் உழைப்பும் 3 மாதம் தான் தீர்மானிக்க போகுது. விளங்குதா? அந்த 3 மாதம் சரியா கிட்டத்தட்ட 100 நாட்கள் இருக்க முடியும். 100 நாட்களையும் சரியா திட்டம் படிச்சீங்களா இருந்தா 100% இல்ல 1000%. சரி, ஏன் 1,00,000% நான் சொல்றேன் பிள்ளைகள். ஷுவரா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எடுக்கலாம், ரைட்டோ? அது உங்களால் முடியும். ஆனால் உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பணும். அதுக்கு செய்ய செய்ய படிக்க 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 உங்களுக்கு நம்பிக்கை உடனே வர. அப்படி நான் சொல்லிக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் 100 நம்ப மாட்டீங்க. அது எப்போ நம்புவீங்க? நீங்கள் தொடர்ந்து செய்து செய்து ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். நிச்சயம் வரும் பிள்ளைகள், நிச்சயம் வரும். அந்த இறைவன் துணையோட நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும் பிள்ளைகள். சரியா? அப்போ நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறீங்களா? அதில் எப்படி வரும்னா யோசிக்கிறீங்க. அது வருமடா, வருமடா, நம்புடா. சரியா பிள்ளைகள்? எல்லாரையும் நம்புறது ஆபத்து பிள்ளைகள். யாரையும் நம்பாம இருக்கிறது பேராபத்து. விளங்குதா? கொஞ்சம் நம்பணும். சரியா? நம்பிக்கையோட முதல் படியில கால் வைங்க பிள்ளைகள், அடுத்தபடி ஆட்டோமேட்டிக்கா தெரியும். சரிதானே? ரைட். அப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல பாருங்க இந்த அமைப்பு கட்டுரையினால பாருங்க பிள்ளைகள், முதலாவது வந்து ஒரு பொதுவினா. அந்த பொதுவினா வந்து பிள்ளைகள் அது சூழல் பிரச்சனை சம்பந்தப்படுத்தி நீங்க படிச்ச கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு கேள்வி வரும். அது பொதுவாக செய்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு உயிர்கோளோட பகுதி இருக்கு பின்னுக்கு, உங்களோட 14 பெண்ணுக்கு 15ஆம் படம், அந்த பாடத்தை பேஸ் பண்ணி அதுல வரும். சரிதானே? ரைட். அடுத்தது சில பேர் இந்த முதலாவது களியில் எல்லாரும் ஐயோ அந்த முதலாளி செய்ய கஷ்டமா இருக்கு, விடுறா போனா போட்டு கொஞ்சம் மார்க்ஸ் போட்டு ஒரு பாதி மார்க்ஸ் எடுக்கணுமா, இல்லாட்டி அந்த முதலாளி ஃபுல்லா மார்க்ஸ் போதா விடு போட்டும், மற்ற செய்யலாம் முடியும். ரசாயனவியல், உயிரியல், பகுதியியல் 3 களையும் செஞ்சிடலாம் முடியும். அதுலையும் செஞ்சு கொஞ்சம் எடுத்துடலாம். அடுத்து பாருங்க 2வது உயிரியல். உயிரியல் அப்படியே பாருங்க பிள்ளைகள், 2016 முன்னுக்கு வந்த கேள்வியில வந்து என்ன நடந்தா பிள்ளைகள், இப்போ 10ஆம் ஆண்டு உயிரியல்னா 10ஆம் ஆண்டு உயிரியல் ஒரு கேள்வியா இருக்கும், 11ஆம் ஆண்டுனா 11ஆம் ஆண்டு ஒரு கேள்வியா இருக்கும். அப்போ அந்த மார்க்ஸ் வந்து எங்களுக்கு இழக்கிற பிரச்சனை இருக்காது. ஆனா இப்ப என்ன 10 பாயிண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. 10 பாயிண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கேள்வி வருது பிள்ளைகள். இப்போ நீங்க 2ஆம் கேள்வி பாத்தீங்கன்னா உயிரியல்னா 10ஆம் ஆண்டும் உயிரியலும் இருக்கும் 11 இருக்கும். அவர் நீங்க உயிரியல்ன்றது அப்போ நீங்க இந்த சாய்ஸ் பண்ணி படிக்கிறா இருந்தா, நல்லா படிக்கிறா இருந்தா, உங்களுக்கு உயிரியல் நல்லா வருதுண்டா 10ஆம் ஆண்டு 11 2 உயிரியல் சரியா படிச்சிருக்கணும் பிள்ளைகள். அப்பதான் அந்த கேள்வி ஃபுல்லா செய்யலாம். இப்போ ரசாயனம் உங்களுக்கு நல்லா வருது, கெமிஸ்ட்ரி நல்லா வருது, அப்ப 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி ஃபுல்லா படிச்சுக்கொள்ளு. இப்போ இந்த 3ல பிள்ளைகள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இந்த 3 பிரிவுல ரசாயனவியல், உயிரியல், பகுதிகள் இது உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்குன்னு சொல்றீங்களோ, அதுல எந்த கேள்வி இருந்தாலும் செய்யற மாதிரி உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. அது ஒரு ஈஸி தானே, ரைட்? இப்போ அந்த அடுத்த கட்டம் ஒன்று இருக்கு தானே, 2வது ஈஸி. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதுவும் நீங்க அதுக்கு எப்படி சொல்லுவாங்க, கஷ்டம் பண்றதுல நீங்க அவன்கிட்ட சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, அது நீங்க படிக்க படிக்க தான் அது வரும். ஓகே தானே? ரைட். அடுத்த பாருங்க மொழியில் 3வது ரசாயனவியல், அதுவும் அப்படித்தான், பகுதிகளும் அப்படித்தான். சரியா? இங்க வாங்க எஸ்ஏ கல்வியில வந்து பாத்தீங்கன்னா 5வது கல்வி உயிரியல். அதுல வந்து ஒரு ஏ பாட் இருக்கும், ஏ பாட் 10ஆம் ஆண்டு, பி பாட் 11, ஏ பாட் 11, பி பாட் 10, அப்படி மிக்ஸ் பண்ணியும் இருக்கும். அடுத்த 6 ரசாயனவியல், அதுவும் 10 12 இருக்கும். 7வது பகுதியியல். இந்த 3 களையும் பாருங்க, உயிரியல், ரசாயனவியல், பகுதியியல். சரியா? 1. 8வது களையும் பாருங்க பிள்ளைகள், ஏ பாட் வந்து உயிரியலா இருக்கும், பி பாட் வந்து பகுதியியலா இருக்கும். அடுத்த 9வது கல்வி ஏ பாட் ரசாயனவியல், பி பாட் பகுதியியல். ஆனா என்ன பிரச்சனை பாருங்க, இந்த 8 9 பாருங்க, பகுதியவியல்ன்றது பொதுவா இருக்கு. கவனிச்சிங்களா? பகுதியவியல் பொதுவாக இருக்குது. விளங்குது? உங்களுக்கு கஷ்டமான பகுதிக்கெல்லாம் இருக்கேன். பிசிக்ஸ் எவ்வளோ ஈஸி பிள்ளைய, ஈஸி. உண்மையை சொல்லட்டா, கெமிஸ்ட்ரி தான் பிள்ளைய கஷ்டம். கெமிஸ்ட்ரி தான் கஷ்டம். பிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரி தான் கஷ்டம். ஏஎல் எக்ஸாமில் கூட பிள்ளைகள் கடைசியாக தமிழ் கெமிஸ்ட்ரி வச்சிருக்கான். விளங்குதா? 3வது எக்ஸாம் தான் கெமிஸ்ட்ரி. ஏன் அது கஷ்டம்டா, முன்னுக்கு போட்டா என்னது மற்ற படம் குழம்பிடும். விளங்குதா? அப்போ கஷ்டமான எக்ஸாம் முன்னுக்கு வச்சா பிள்ளைகள் நீங்கள் அடுத்த படம் செய்யறவங்க மன உளைச்சல் டிப்ரெஷன் ஆயிடும், செய்ய மாட்டீங்க. இன்று வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. விளங்குதா? உண்மைதான். கெமிஸ்ட்ரி படிக்க ஈஸியா இருக்கு பிள்ளை. உங்களுக்கு விளங்க, இப்போ நீங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல ஓட்ஸும் கூட இருக்கு, நீங்க என்ன கெமிஸ்ட்ரி படிக்கலாம் ஈஸியா இருக்கு, கேள்வியை செய்ய முடியாது, சுத்தி கொண்டு இருக்கு. சரியா? விளங்குதா? ரைட்டோ? அப்போ பாருங்க, உண்மையா பிசிக்ஸ் ஈஸி பிள்ளை, உங்களை படிச்சா அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ரைட்? அப்போ பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை, இது வந்து என்னது, இந்த சாய்ஸ் தான் பிள்ளை. இந்த கடைசி கட்டுரை வினாக்கள் இதுல நீங்கள் நல்லா உயிரியல் கிளியரா அதை ஃபுல்லா ஒரு கடி செய்யலாம். ரசாயனவியல் கிளியரா ஃபுல்லா ஒரு கடி செய்யலாம். பகுதியல் கிளியரா ஃபுல்லா செய்யலாம். இல்லாட்டிக்கு இப்போ வேற உனக்கு ரசாயனவியலும் பகுதியவியலும் தான் நல்ல கிளியரா, இந்த 6வது 7வது கல்வியையும் எடுத்து இந்த 9வதுலையும் எடுக்கலாம். ஏன் 9லயும் ரசாயனவியலும் பகுதியிலும் வருது. சரியா? இல்லாட்டிக்கு உனக்கு உயிரியலும் ரசாயனவியலும் தான் நல்ல கிளியரா இருக்குதா, பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கா, விடு. வேறு உயிரியல் 5வது எடுக்கலாம்,
6வது ரசாயனவியல் எடுக்கலாம். அடுத்த 8வது உயிரியலும் பகுதியியலும் எடுக்கலாம். சாரி, இங்க பகுதியில் வந்திருக்கேன், ரைட். உயிரியலும் பகுதியியலும் எடுக்கலாம். ரசாயனவியல் வந்து எங்க வரப்போகுது? 9 கிலோமீட்டர் தான் வரப்போகுது. அப்போ மெயினாக உங்களுக்கு பகுதியியல் இங்கே முக்கியமாக இருக்கு. சரியா? அப்போ அந்த சாய்ஸில் வந்து தெரிவு செய்யல வந்து உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னுக்கு சாய்ஸ் பண்ணிட்டு போகிற இல்லை, எல்லாத்துக்கும் தயாராக போங்க பிள்ளைகள். நான் வந்து எதிர்பார்க்கவே நான் தர மாட்டேன் பிள்ளைகள். பிள்ளைகள் சார் நீங்கள் கேட்பீங்க சார் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கொஷன் தாங்கோ. ஓ எதிர்பார்த்துக்கிறது வந்து என்ன ஃபைனல் பேப்பர் எடுத்தாரா? நான் பிள்ளை எதிர்பார்க்கலாம் பிள்ளைகள். அது ஒரு 5 மார்க்ஸுக்கு வரும். சரி 10 மார்க்ஸுக்கு வருது. சரி 15 மார்க்ஸ் வருது. நான் ஒரு மாடல் பேப்பர் தாரேன், நான் ஒன்று மாடல் பேப்பர் தயாரிச்சு உனக்கு தாரேன், இது பொறாத மாதிரி ஒரு 15 மார்க்ஸ் வந்துட்டு சரி 15 வந்தா பாஸ் பண்ணிடுவியா? மிச்சம் 85 மார்க்ஸுக்கு எங்கே போகிறது? இந்த கடைசி நேரத்தில் ஏஎல்லையும் சரி ஓஎல்லையும் சரி, அது ஏஎல்ல இன்னும் மோசம். எதிர்பார்க்க படிக்காம இருக்கிறது கடைசி நேரத்தில் எதிர்பார்க்க நாங்கள் எடுத்துட்டு செய்துட்டு போகலாம்டா எப்படி பிள்ளைகள்? அது கொஞ்சம் வெறும் பிள்ளைகள் வரான்னு சொல்லல, வெறும் தானே. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறேன்? கொஞ்சம் பாச கழி செய்து போய் நீங்களே எதிர்பார்த்து சொல்லுவீங்க சார் இப்படி இப்படி களி அடுத்த வருஷம் வரலாம், நீங்களே சொல்லுவீங்க. விளங்குதா? அவர் அனுபவத்தில் வெறும் தானே பிள்ளைகள், ரைட். அது கொஞ்சம் மார்க்ஸுக்கு வரலாம்டா. ஸோ அதை நம்பி கிட்டத்தட்ட அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டத்தை நம்பி போவாதீங்க பிள்ளைகள். எது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் போய் நீங்கள் பெட்ஸ்மேன் அண்டிங்கன்னா பிள்ளைகள் எப்படி போல் போட்டாலும் அடிக்கிற மாதிரி போகணும். விளங்குதா? கிரிக்கெட் தெரியும் தானே? பேட்டிங் பண்ண போறீங்க, சரி ஒரு துடுப்பாட்ட வீரரா நிக்கிறீங்க அங்க, ரைட். எப்படி போல் போட்டாலும் அடிக்கிற ரெடியா இருக்கணும். இல்ல எனக்கு இப்படி போட நான் அடிப்பேன்னு நிக்கல. விளங்குதா? நான் இப்படி போட தான் அடிப்பேன், இல்லாட்டி நான் அவுட் ஆயிடுவேன் என்றா சரியா? அப்ப அது உங்களோட திறமை இல்லை அப்படி. அப்ப எதுக்கே எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் நீங்க தயாராகி போகணும். அப்படித்தான் நான் உங்களை தயார் பண்ணி விடுவேன். சரிதானே? ஸோ நம்பிக்கையோட தொடர்ந்து படிங்க பிள்ளைகள், உங்களுக்கு எல்லாமே சரியா வரும். அது கொஞ்சம் போக உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் எல்லா விஷயம் சொல்றேன், நடக்க போறது தான் சொல்றேன். அது உங்களுக்கு இப்போ சொல்றதை கேட்டு கொஞ்சம் நம்பிக்கை வரலாம், நீ செய்ய தான் நம்பிக்கை வரும் பிள்ளைகள். சொன்னோன்னே 100 இதை நம்ப இல்லாதான பிள்ளைகள் போக போதான் நம்பிக்கை இப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ இனி என்ன சார் பல பேருக்கு தெரியாது பாஸ்வேர்ட் களியெல்லாம் வருதா சார், பாஸ்வேர்ட் களியில இருந்தெல்லாம் வருதா? அடைய 80ஆம் ஆண்டு வர்ற களி அதே ஐடியா களி இப்பயும் இருக்குடா. யோசிச்சு பேர் 88ஆம் ஆண்டு வந்த களியின் ஐடியா இப்பயும் இருக்கு. 98ஆம் ஆண்டு வந்த களி ஐடியா இப்படி இருக்கு இப்பயும் இருக்கு. 92ஆம் ஆண்டு வந்த களியின் ஐடியா இப்பயும் இருக்கு. விளங்குதா? எல்லாம் கூட பாஸ்வேர்ட் களியில போட்டு அப்படியே ஆதாரத்தோடய அப்படியே கதைப்பேன். கதைக்கு உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக பிடிபடும் பிள்ளைகள். விளங்குதா? சயின்ஸ் சிம்பிள் தான் பிள்ளைகள், சிம்பிள் ஆக்கலாம், அங்கே ஒரு கஷ்டமும் இல்லை. சரியோ? அப்போ கிளாஸில் ஒழுங்காக வந்து கொள்ளுங்க பிள்ளைகள். சரி, அப்போ இந்த மழை காலங்கள் கவரேஜ் பிரச்சனைகள் இருக்கலாம், பவர் கட்டில் வரும், நிறைய சிக்கல் இருக்கு பிள்ளைகள். சரிதானே? அப்போ உங்களுக்கு கிளாஸ் டைமுக்கு ஜாயின் பண்ண கஷ்டமாக இருந்தாலோ ஜாயின் பண்ண டைம்ல இருந்து பிரச்சனைகள் வந்தாலோ சரியோ அப்படின்னு சிக்கலாக இருந்ததுண்டா நீங்கள் ரெக்கார்டை பார்த்து கிளியர் பண்ணி கொடுக்கும். சரியா? இந்த ரெக்கார்டில் இருக்கிற பிரச்சனை என்னண்டா, ரெக்கார்டு 12 மணிக்கு போட்டால் அடுத்த நாள் 12 மணிக்கு கட் பண்ணிடுவோம். ஒரு நாள் தான் இருக்கும். விளங்கி கொடுங்க. ரெக்கார்ட் ஃபுல்லாக இருக்கும் நினைக்காதீங்க. இப்போ ரெக்கார்டை சேர்த்து வச்சுட்டு படிக்காம விட்டுருவீங்க. விளங்குதோ? இன்றைக்கு 12 மணிக்கு போட்டால் நாளைக்கு 12 மணிக்கு ஒரு நாளோட ரெக்கார்ட் கட் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த நாளைக்கு அடுத்த கிளாஸ் ரெக்கார்ட் அப்படியே லைனுக்கு அப்படியே அடுத்ததாக கட் ஆகி கொண்டு போகும். அப்போ ஒன்று முடிஞ்ச கிளாஸில் ரெக்கார்ட் நீங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளல. அது விளங்குதோ? அப்போ நீங்கள் அந்த ஒன் டே ஒரு நாளைக்குள்ள நீங்கள் படிக்கலாம். நம்மளே பிறகு சிக்கலன்னா விடிய படிக்கலாம், விடிய டைம் பண்ண ஒதுக்கி படிக்கலாம். சரியா? கிழமையில 4 நாள் தான் கிளாஸ் நடக்க போகுது பிள்ளைகள். கிழமையில 4 நாள் தான் கிளாஸ் நடக்க போகுது. விளங்க வடிவங்களும் 4 நாள் தான். 5 நாள் போட்டிருப்பேன் உங்களுக்கு டைம். 5 நாள் கூட மாதிரி இருக்கு தானே, 4 நாள் போட்டிருக்கேன். சரியோ? டைம் டேபிள் சொல்கிறேன். இப்போ ஒரு தந்த டைம் டேபிளில் சின்ன ஒரு மாற்றம் இருக்குது, டைம் டேபிளில் மாற்றி விடுறேன். சரியா பிள்ளைகள்? அந்த இன்னொன்று விளங்கி கொள்ளுங்க பிள்ளைகள். பார்க்குறீங்கண்ணே பல மாவட்டங்கள்லேருந்து பிள்ளைகள் வராங்க பிள்ளைகள். எல்லா இடங்களையும் எல்லாருக்கும் டைம் டேபிள் நான் போடுறேன். இரவு 12 மணி தானே நான் போடணும். உங்கள் எல்லாருக்கும் சரியான டைம் இரவு 11 மணி அல்ல 12 மணி தான் போடணும். நான் எடுப்பேன், பிரச்சனை இல்லை. நான் 7க்கெல்லாம் முடிச்ச போது 11 அப்படியே போடுறேன். எடுக்கணும்னா எடுப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. சரியோ? விடிய எடுக்கலாம் தான் கொஞ்சம் கஷ்டம், விடிய கிளாஸில் கொஞ்சம் கஷ்டம். 20 ரூபா எடுக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்கணுமே. இப்போ எத்தனை மணி ஒதுங்கி விழுந்துட்டாங்களோ தெரியல, ரைட். சரி, அப்போ கவனிங்க பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு வந்து என்னண்டா, அப்போ ஒரு கொரோனா டைம் தான் நான் போடுறேன். அது உங்களுக்கு செட் ஆனால் அதுக்கு வாங்க, இல்லாட்டிக்கு ரெக்கார்டை பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ இதை மட்டும் தான் என்னால் செய்யணும். இப்போ நான் ரெக்கார்ட் தராமல் அந்த டைம் தான் வரணும்னு கட்டாயப்படுத்தல பிள்ளைகள். உங்களுக்கு நிறைய விஷயம் கிளாஸும் வந்து ஃப்ளெக்சிபிளாக, அதுவும் நல்ல ஃப்ரீடமாக தான் விட்டுருக்கு பிள்ளைகள். பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ரீடமாக தான் விட்டுருக்கு. இருந்தால் கட்டுறா, இல்லாட்டி காய்ச்சி போட்டு வாடா, மொத்தத்தில் வந்து படிடா. படித்து நாளைக்கு கோயிலில் நல்ல ரிசர்ச் எடுத்து 7 போய் பிள்ளைகள் நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு மட்டும் மாற்றம் இல்லை பிள்ளைகள், உங்களோட குடும்பத்தின் மாற்றம், உங்களோட சமூகத்தின் மாற்றம் விளங்குதா? ஏன் உங்களோட தலைமுறையிலேயே மாற்றம் பிள்ளைகள். விளங்குதா சொல்றது? இலங்கையில இலவச கல்வி, ஏன்னா ஸ்ரீலங்காண்ட இலவச கல்வியால ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைகள் ஒரு ஏழை குடும்பம் பணக்கார குடும்பமாக மாறுது பிள்ளைகள். விளங்குதா? இப்போ உங்களோட குடும்பத்துல நீங்க தான் பிள்ளைகள் ஓயில் மட்டும் வந்தாலும் இருப்பீங்க. விளங்குதா? இப்போ உங்களோட குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உங்களோட அப்பா அம்மா எல்லாம் படிச்சாக்களா இருப்பாங்க இல்லை, படிப்பை தவறு வாய்ப்புல விட்டுருப்பாங்க. அவங்க படிக்காத கஷ்டங்களா இருந்திருக்கும். சரி, அப்போ அதால
அந்த படிப்பை படிக்கல நிலைமையில் வந்திருக்கும் பிள்ளைகள், ரைட்? அப்போ என்ன செய்யறாங்க, உங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, ரைட்? கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பிள்ளைகள். பிச்சை புகினும் கற்கை நன்றி என்று இருக்கு, விளங்குதா? பிச்சை எடுத்தாவது பிள்ளைய படிப்பி, விளங்குதா? பிச்சை புகினும் கற்கை நன்றி. படிப்பு தமிழில் நிலையான சொத்து. வீட்டை அப்பா கார் வச்சிருக்காரா, வீடு வச்சிருக்காரா, காணி வச்சிருக்காரா, இதெல்லாம் இருக்கும் இருக்காது, போகலாம் போகாம. அதுவும் சவரங்கள்லாம் எந்த அப்புறம் அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துக்க, கடைசியில காருன்ற சில்லு தான் கைக்கு வரும். அதுவும் வருமோ தெரியா, விளங்குதோ? ஆனா படிப்புடா கொண்டு விடக்கலாது. கார் இருந்தா எடுத்துருவாங்க, வீடு இருந்தா எடுத்துருவாங்க, காணி நிலம் எடுத்துருவாங்க. படிப்பு இருந்தா எடுக்கல பிள்ளை, விளங்குதா? இப்ப என்ன படிப்பு உங்களுக்கு தாரன் எனக்கு கூடும் பிள்ளை, குறையாது, விளங்குதா? ஸோ அதன் முக்கியத்துவத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், சரியோ? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான் பிள்ளைகள், அது எக்காலத்திலையும் மாறாது, சரியா? அப்ப அதை உணர்ந்து படிச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவு தூரம் நீங்க கோயிலுக்கு வந்திருக்கதே இறைவனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்களோட படிச்ச ரமேஷ் இப்ப இல்ல, வீட்டு கஷ்டம் படிக்க போயிட்டான், சாரி வேலைக்கு போயிட்டான், குழந்தை படிய விட்டுருப்பாங்க, எத்தனை வெளிநாட்டுக்கு போயிருப்பான் வேலைக்கு, இல்லையா? இருக்காங்களா இல்லையா பிள்ளை? ஆனா இவ்வளவு தூரம் நீங்க ஓயில் மட்டும் வந்திருக்குது, அந்த இறைவன் பிளஸிங், அந்த ஆசையும் அவங்களுக்கு இருக்க வேண்டியதான் பிள்ளை, சரியோ? அவங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கு படிப்புக்குள்ளே இருக்கையில கஷ்டங்களால வேலைக்கு போயிட்டாங்க, இனி அவங்க தொழில்துறையில நல்லா வருவாங்க. ஏதோ ஒரு விதத்தை எல்லாருக்கும் ஒரு வளங்கள் இருக்கு பிள்ளை, இவ்வளவு இருக்கிறதுக்கு நீங்க திருப்திப்படணும், சரியா? இதை வச்சு அடுத்தடுத்து போங்க. நாளை படிச்சு நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா பிள்ளைகள், உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு கீழே இருக்காங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அவங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து கொள்ளலாம், சரியோ? நீங்க விராட்டி பிள்ளைகள் உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்க, விளங்குதா சொல்ற பிள்ளைகள்? விளங்குதா? மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ரைட்? கற்ற கல்வி ஒரு நாளும் கைவிடா பிள்ளைகள். உங்களோட பெற்றோர்களோ அல்லது உங்களோட உறவினர்களோ நண்பர்களோ யாரா இருந்தாலும், யார் கைவிட்டாலும் பிள்ளைகள், யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி உங்களை ஒரு நாளும் கைவிடாது பிள்ளை, விளங்குதா? உங்களை நினைச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும். என்ன கொண்டு போக இல்லையா? நான் படித்த படிப்பை வச்சு தான் அப்படி எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கிறேன், என்ன கொண்டு போகுது தானே, இந்த உங்களை முன்னுக்கே இருக்கு ஆதாரமா, விளங்குதா? அப்போ உங்களையும் கொண்டு போகும் பிள்ளை, சரியா? நான் கல்விக்கு விளம்பரம் பண்ணல, உண்மையை சொல்றேன், உண்மையான நிலையான சொத்தை சொல்றேன், அது அப்படியே போய்கொண்டே இருக்கும் பிள்ளை, சரியா? அதை மாதிரி மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, இதை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு காசு திருப்பி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுறேன், ஓகே? அவெல்லாம் படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்தா பிள்ளைகள், நாளைக்கு உங்களோட அப்பா அம்மாவுக்கு பெருமை தானே பிள்ளைகள், அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ஒரு பெருமையா இருக்கும். நீங்க அப்பா அம்மாவுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க நாளை உழைச்சவள கோடிக்கணக்காக காசு கொடுத்தும் அப்பா அம்மாவுக்கு அங்க சந்தோஷம் இல்லை பிள்ளை, இல்லைங்குதா? சரியா? இந்த திருக்குறள் தெரியும் அவளே, திருக்குறள் கவனிங்க. ஈன்ற பொழுது எப்படி, ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்ப நீங்கள் அம்மாவோட கருவிந்து வழியை வாரீங்கானே, பிள்ளை வழியை வருது தானே, அந்த டைம்ல ஒரு அப்பதான் பெண் வந்து என்னது அம்மாவா தாய்மை அடைகிறாங்க, அந்த டைம் அது பெரிய ஒரு சந்தோஷமா, இந்த உலகத்துல எந்த சந்தோஷமா அது கிடாதான். அப்படி இருக்க சந்தோஷத்தை விட தண்ட பிள்ளை வந்து பெரிய படிச்சாக்க பெரிய பெரிய அறிஞர்கள் கூட்டின சபையில பிள்ளைண்டா இப்படி இருக்கேன்டா, இப்படி படிக்கேன்டா, இப்படி பழக்கங்கள் வழக்கத்தோட இருக்கணும்டா, 4 பேர்லாம் கதைக்கைகளை காதால கேட்கிறாங்களா, அது அந்த பெற்றெடுக்கைகளை இந்த சந்தோஷத்தை விட அது பெரிய அளவு சந்தோஷமா பிள்ளை, விளங்குதா? நம்ம அடையும் கூட அம்மாட்ட கேட்டு பாருங்க, அப்பாட்டையும் கேட்டு பாருங்க, அம்மாவை சொன்னாங்க அப்பாவும் இருப்பாரானே, விளங்குதா? சரியா? அப்ப அந்த சந்தோஷம் மட்டும் கொடுக்க வேண்டாம், நீங்க படிச்சு கொடுத்தாலே காணும். நீங்க எவ்வளவு கோடிக்கணக்கு உழைச்சு கொடுத்தாலும் சரி, என்னத்தை கொடுத்தாலும் சரி, எதுவும் அதுக்கு ஈடாகாது பிள்ளைகள், சரியா? அப்ப அதில் உங்களோட பெற்றோர் படுற கஷ்டங்களை யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். ஒரு கணம் அவங்க இல்லைன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உங்களை தாங்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள், அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சிரிச்சு கொண்டு உங்களுக்கு தராங்க. அப்பா ஃபீஸ் வேணும், அப்பா இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு போட்டு ஃபீஸ் பேப்பர் கிளாஸ் கட்டணும் ஃபீஸ், அப்பா இந்த ஆன்லைன் பேப்பர் போட்டு பிடிஎஃப் என்ன பிரிண்ட் எடுத்துட்டு வாங்கோ, அப்பா மலைக்கு வெயிலுக்கு நினைஞ்சு போய் பிரிண்ட் மலைக்கு நினைஞ்சு எடுத்துட்டு வருவேன், தச்சில மறந்துட்டு வந்துடுவேன் எடுக்காம, சரி இரவு கிளாஸ் இருக்கு ஏன்னப்பா எடுத்துட்டு வரல, சரி அவரை பேசி தண்டு அவர் கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பார், சரி பேசுறது கடுப்பு திருப்பியும் அவர் மலைக்கு நனைஞ்சு ஃபுல்லா படிக்க கொண்டு போய் பின் எடுத்து வந்து தருவார், விளங்குது? அப்படி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படி. வீட்டில இருந்து மலைக்கு நனைஞ்சு கடைக்கு போய் வர்றது என்று நீங்க சிம்பிளா நினைக்கலாம், மலைக்கு நனைஞ்சு போய் வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் பிள்ளை. மலைக்கு போயிட்டு ஏதாச்சும் அவசரத்தை போய் வலிக்கு விழுந்து நடந்துட்டா எவ்வளவு சிக்கல் இருக்குது. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வந்து அவங்க உருவாக்குறாங்க, அதாவது நீங்க உருவாக்குறதுக்கு உங்களுக்கு தூணா நிற்கிறாங்க பிள்ளை. அப்போ அதுக்கு நீங்க நன்றியோட இருக்கணும், விளங்குதானே? அப்போ அது உங்களோட அப்பா அம்மா உங்களோட குடும்பம் உங்களுக்கு தான் பிள்ளைகள் தெரியும் என்ன கஷ்டப்படுறாங்க, அதை காட்டிக்கொள்ள வேணாம். இந்த காலத்துல பெற்றோர்கள் வந்து தங்களுடைய கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு காட்டுறது இல்லை, குறைவு பிள்ளைகள் காட்டுறதுன்றது குறைவு, சரியான குறைவு பிள்ளைகள். அப்போ அதால பிள்ளைகளுக்கு வந்து அந்த பொறுப்புகள் வந்து இல்லாம இருக்குது, விளங்குதா? ஆனா அதுக்கு பிள்ளைன்னு சொல்லி அதை காட்டாம இருக்கிறதுக்கான நான் பட்ட கஷ்டம் என்ற பிள்ளை விடக்கூடாது, நான் அது சாப்பிடாத சாப்பாடு பிள்ளை சாப்பிடணும், நான் படிக்காத படிப்பு பிள்ளை படிக்கணும், நான் வாழாத வாழ்க்கையை பிள்ளை வாழணும் என்று உங்களுக்காகவே அங்கே அர்ப்பணிக்கிறாங்க பிள்ளைகள், விளங்குதா சொல்றேன்? ஸோ அந்த அர்ப்பணிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்கோ. இது எல்லாரும் சேர்த்து தான் இந்த கிளாஸ் நான் செய்கிறேன்.
பட் இந்த கிளாஸ் செய்யறதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னு வச்சிங்கன்னா எனக்கு சொல்ல வேண்டாம், உங்களுடைய போன முறை படித்த அந்த அந்த அண்ணாக்காக்களை தான் நீங்கள் நன்றி சொல்லணும் முடியாது. சரியா? நான் ஏழு கெமிஸ்ட்ரி எனக்கு அந்த டைம் பிஸியில் நான் ஓயில விட்டுட்டேன், ஓயில கிளாஸ்லாம் ஃபுல்லாக விட்டுட்டேன். சரியா? போன சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அவங்க தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணது. சரியா? சரி இதை செய்யுங்க சார், இது ஒரு வருஷம் வேணும், எங்களுக்கு நிறைய தேவை. சரியா? எங்கேயோ எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்க பிள்ளை யாருக்கோ எல்லாம் தேவைப்படுது பிள்ளை, உங்களுக்கும் தேவைப்படி தான் வந்திருக்கீங்க அவ்வளோ தூரம். சரியா? செய்யுங்க. சரி, எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணது உங்களுக்கு சீனியர்ஸ் தான். சரியா? விளங்குது? அப்போ அவங்களை நான் வாக்கு கொடுத்துறான், நான் இதை செய்வேன். சரியா? அந்த இதெல்லாம் இதை ஒரு வருஷம் போய் கொடுக்கு, இந்த வருஷம் செய்வேன், அடுத்த வருஷம் செய்வேன், நான் இருக்க மட்டும் செய்வேன் பிள்ளை. விளங்குதா? அப்போ செஞ்சா நீங்கள் அங்கே கோயிலுக்கிட்ட தான் செய்வேன், செய்ய உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போய் ஈஸியாக இருக்கும். நல்லபடியாக படிங்க பிள்ளைகள், நிச்சயம் முடியும். சரிதானே? இவ்வளோ தான் பிள்ளைகள் பிளான், இவ்வளோ தான் பிள்ளைகள் விஷயங்கள். இனி வகுப்பில் சந்திப்போம். சரி, உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேப்பர் பற்றியும் என்ன நடக்க போகணும்னு சொல்லிட்டேன். அதோட உங்களுக்கு மோட்டிவேஷன் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன், நிறைய விஷயம் காய்ச்சிருக்கிறேன். சரிதானே? உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள், தேவையில்ல அடி விட்டுருங்க. சரியா? ஆனால் ஒன்று மட்டும், படிப்பை மட்டும் விட்டுறாங்க பிள்ளைகள். சரியா? படிப்பு தான் உங்களை வாழ வைக்கும் பிள்ளைகள், அடுத்தடுத்து கொண்டு போய் சேர்க்கும். சரியா? ஒரு சின்ன பிள்ளைகள் நான் வந்து இந்த படிக்கிற ஃபீல்டில் விட்டுட்டு ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு இடத்துல வேலை ஒன்றுமே இல்லாமல் பிள்ளை, என்ன செய்யணும் தெரியாமல், ஒரு திசை தெரியாமல் தெரிஞ்ச பிள்ளைகள். அந்த காலகட்டத்தில் எல்லாம் யாருமே என்ன கணக்கெடுக்க மாட்டாங்க. சரியா? எல்லாம் டே வாடா போடா அப்படி இப்படி எல்லாம் மரியாதைலாம் கேட்பாங்க. சரியா? அப்படிதான் பிள்ளைகள் கேட்பாங்க, ஒரு கணக்கெடுக்க மாட்டாங்க. ஒன்றும் சொல்லுவாங்க சிலவில். சரியா? நாய்க்கு வேலையும் இல்லை. சரியா? நாய்க்கு வேலையும் இல்லை, இருக்க நேரமும் இல்லை. விளங்குதோ? இப்படியெல்லாம் சொல்லி பேசுவாங்க பிள்ளை. சரியா? அப்படியெல்லாம் நிறைய நிறைய வழிகள், நிறைய சம்பவங்கள், நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு பிள்ளை. அப்படியெல்லாம் நடந்து இப்போ அதே சொன்னாக்கள, அதே நாயன்னு சொன்னாக்கள் கூட சார், இப்போ கடையில் போனால் டே வாடா எங்களப்பா தம்பி எங்களப்பா அப்படிதான் சொல்லுவாங்க பிள்ளைங்க. இப்போ சார், சார் என்ன வேணும், சார் சார். விளங்குதா பிள்ளைகள்? சரியா? இப்போ காசு இருந்தா எதுவும் எல்லாம் கிடைக்க முடியாது. காசு விளங்க, பணம் இருக்கால பணத்துக்கு மதிப்பு இருக்குதான் பிள்ளைகள். ஆனால் பணத்துக்கு தான் மதிப்பு இல்லை, பணம் இருக்கிற மட்டும் தான் மதிப்பு. விளங்குதா? பணம் இருக்க மட்டும் தான் மதிப்பு, பணம் வெறும் போகும் பிள்ளைகள். விளங்குதா? பணம் இருந்தால் பணம் இருக்குது, இருக்கிறவனுக்கு மதிப்பு இல்லை, அந்த ஆளுக்கு மதிப்பு இல்லை, பணத்துக்கு தான் மதிப்பு. அதே அவன்கிட்ட பணம் இல்லாட்டிக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் படிப்பு இருக்கிறவனுக்கு மதிப்பு தான் பிள்ளைகள், எங்கேயும் மதிப்பு தான். படிப்பு தான் பிள்ளைகள் மரியாதையை உங்களுக்கு கொண்டு வரும். சரியா? அது என் வாழ்க்கையிலே நான் வந்திருக்கு. விளங்குதா? அவ டே வாடா போடா நாயவே என்று சொன்ன அதே வாயால சேரன்ற ஒரு வார்த்தை, சேரண்டு வருது. இப்ப மாதிரி வராது, சேர் தான் வரும், இனியாதான் வரும். அப்ப நாயவே வாடா போடான்னு சொன்ன வாய் சேரண்டு சொல்ற அந்த ஒரு மதிப்பை கொண்டு வந்தது யார் பிள்ளைகள்? நானா? அந்த படிப்பு தான் பிள்ளைகள். விளங்குதா சொல்றேன்? அப்ப இது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் பிள்ளைகள். சரியா? நீங்க படிச்சு மேல வந்துட்டீங்கண்டா எல்லாம் வருவாங்க. மற்ற ஒன்று விளங்கி கொள்ளுங்க, 4 பேர் நல்லதா சொன்னா 4 பேர் கெட்டதா சொல்லி இருப்பாங்க. அதை மைண்ட் பண்ணாங்க. உங்களால் முடிய மட்டும் ஒருத்தன் சொன்னா இன்னொருத்த முடியான்னு சொல்லுவாங்க. சரி, எங்களை சுற்றி நெகட்டிவானாக்கள் கூட அவங்க என்ன சொன்னாலும் உங்களால் முடியாது ஏதான்னு சொன்னா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. உங்களால் முடியாதுன்னு சொல்றதுக்கு யார் பிள்ளைகள்? உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரியும் உங்களால் என்ன முடியும் எது முடியாது. சரியா? உங்களால் முடியுமா முடியாதான்னு டிசைட் பண்ண வேண்டியது, முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். என்னால் சயின்ஸ் முடியுமா முடியாதா? என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி இவ்வளோ சொல்கிறேன், சரி ரைட் ஓகே கிளாஸ் போய் பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம், இறங்கி பார்க்க என்ன ஆழம்னு பார்ப்போம். ஆழம் தெரியாது, இறங்கி ஆழத்தை பார்க்கத்த வேண்டியது அந்த பிள்ளைகள். இறங்கினா தான் ஆழம் அவங்கள்ட்ட தெரியும். இறங்கிருக்கா பார்த்துருவோம். வழியாட்டுறங்க நான் இருக்கு தான், நீ தனியாக ஒன்றும் குதிக்க சொல்லல. இப்போ கடலில் போய் பெரிய ஆழத்தில் வந்து உன்னை குதிக்க சொல்லி நான் சொல்லிடு தனியே, நான் இருக்கேன்டா கூட, நானும் வாரன், சேர்ந்தே குதிப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே, நாளைக்கு சந்திப்போம் பிள்ளைகள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.